இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்போவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 512வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்முயற்சி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் ஒவ்வொரு வியாழனும் தொடர் நிகழ்வாக நமது தளத்தில் ஆரோக்கிய சார்ந்த நிகழ்வுகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். அதில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நம்மிடையே வழங்க இணைந்திருக்கின்றார். அற்புதமான கருத்துக்களை எப்பொழுதும் எளிமையாக எல்லோருக்கும் சென்று சேரும் வகையில் சேர்க்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம், நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றிங்க சகோதரரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புத்தம் புதிதாய் பிறந்திருக்கும் இந்நன்னாளில் நன்முயற்சி என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் பயணிக்க இருக்கிறோம். நன்முயற்சி என்ற அருமையான தலைப்பின் கீழ் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற ஒரு மிக சீரிய சிந்தனை மிக்க சில கருத்துக்களை நாம் இங்கு தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதன் பொருட்டு இந்த வாரமும் நாம் நம் சிந்தனை துளிகளுக்கு செவிகளை மடிப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கமா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். யாரையாவது உறவினர் சந்திக்கிறோம், இல்லை நண்பர்களை சந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல கேட்கறது நல்லா இருக்கீங்களாப்பா, நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நலம் விசாரிப்போம். இப்போ இன்றைய கால சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, நல்லா இருக்கேன்ப்பா, ஒரு தைராய்டு செக்அப் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குன்னு சொன்னாங்கன்னு நம்மளோட மருத்துவ ஹிஸ்ட்ரி, அந்த மருத்துவத்திற்கான தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்றோம். அது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த உலகத்துல நம்ம கொஞ்சம் சற்று இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, உள்நோக்கி பார்த்தோம் என்றால் மாற்றம் ஒன்றே மாறாதது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நம்ம உடம்புல ஒவ்வொரு நாளும் புது புது மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான மாற்றம். நான் சொல்றது அறிவியல் பூர்வமான மாற்றம் தான் நண்பர்களே. அப்படி நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். என்னுடைய சர்க்கரையின் அளவு தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்னோட உடல்ல. நான் எப்படி சிந்திக்கிறேன், நான் எப்படி உணவுகள் எடுத்துக்கிறேன், நான் எப்படி என்னுடைய உடலை பயன்படுத்துகிறேன், அன்றாட வாழ்க்கையை நான் எவ்வாறு வழிநடத்தி எடுத்து செல்கிறேன் அப்படின்ற ஒரு நன்முயற்சி இருக்கு இல்லைங்களா? அப்போ தினம் தினம் வி ஆர் இவால்விங் எவ்ரி டே. தினம் தினம் நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ நம்மளுடைய செல்ஸும் புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம இதை ஒருங்கிணைந்த உடலியல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம உணரணும். ஒருங்கிணைந்த உடலியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமா சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். நம்ம மனம் வேறு உடல் வேறு கிடையாது அப்படின்றது தொடர்ந்து ஆரோக்கியம் அத்தியாவசியம் நிகழ்வுல நம்ம பார்த்துட்டு வரோம். அது எப்படி மனசுக்கு தனியா தானே ஒரு சிகிச்சை கொடுக்கணும், உடலுக்கு தனியா தானே சிகிச்சை கொடுக்கணும்னு நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய சிஸ்டம்ல நம்ம பார்த்துருக்கோம். சிஸ்டம்னா இந்த சொசைட்டி சிஸ்டம்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆனா மனம் வேறு உடல் வேறு கிடையாது அப்படின்றத நம்ம முன்னோர்கள் உணர்ந்திருக்காங்க. முன்னோர்கள் தங்களுடைய சிற்ப கலையில எப்படி அதை உணர்ந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான
அறிவியல் பூர்வமான நேரடியான வரலாறு உண்மைகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, எங்க ஊர் பகுதிகளில் அவனாசி அப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல சிற்பங்கள்ல ஒவ்வொரு மாதமும் குழந்தையினுடைய வளர்ச்சியை நம்ம இப்ப ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா எப்படி வருது இல்லைங்களா? முதல் மாதம் இவ்வளவு வளர்ச்சி இருக்கு, 2வது மாதம் அந்த அந்த முன்ன இருந்த ஒரு டெக்னாலஜி, அவங்க டெக்னாலஜினா அந்த உணர்தல் மூலமாக அதை நமக்கு உணர்த்தி சென்று இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் தெய்வம். அது நம்ம கூட இருக்கு எப்பவுமே. அப்ப இந்த உணர்வுகள்ல வரக்கூடிய ஆழமான ஒரு புரிதல், ஆழமான ஒரு மாற்றத்தை நம்ம கவனிக்கிறது கிடையாது அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்வுல நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம் நண்பர்களுக்கு. அப்ப உணர்வுகள்ல மாற்றம் வருது அப்படிங்கும்போது அது இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. உள்ளுணர்வு அப்படின்றது. உள்ளுணர்வை நம்ம எப்படி உணர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர முயற்சி செய்யலாம் அப்படின்னா, புறத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை அகத்தினுள் எடுத்துட்டு போக தேவையில்லை. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம ஒரு சர்க்கரையின் அளவை பார்த்து பயந்துக்க தேவையில்லை. அது அகத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியதில்லை. அது புறத்துல ஒரு ரிப்போர்ட் நமக்கு கிடைக்குதா, ஓகே, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நோய்னா என்ன, எனக்கு ஏன் சர்க்கரை நோய் வந்தது, இல்ல எனக்கு ஏன் தைராய்டு நோய் வந்தது, இல்ல மற்ற மற்ற சின்ன சின்ன தொந்தரவுகள், வயிற்று வலி, தலைவலி, காய்ச்சல், சளி, இது எந்த தொந்தரவுகளா இருந்தாலுமே இது ஏன் எனக்கு வந்தது, இதை நான் எவ்வாறு சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நம்ம எங்க சிந்திக்கிறோம்? மனசுலதான் சிந்திக்கிறோம். அப்ப மனதளவுல ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலை நாம் சரியாக பேணி காத்து கொள்ள முடியும். அதை நோயிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வருவதற்கு உடலிற்கு நாம் உதவிகரமாக இருக்க முடியும். உடல் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, இயற்கையின் படைப்பு. நமது உடல் மிக மிக அற்புதமானது. இதை படைக்கும் போது நாம் ஏற்கனவே பார்த்தது போல திருமூலர் மென்பொருட்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான சிஸ்டம் நம்ம உடல் அமைக்கப்பட்டிருக்கு, இயற்கையில அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளுடைய சித்தர்களுடைய பாடல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் அறிந்துதான் பார்க்கையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிந்துதான் பார்க்கையிலே அப்படின்றதுலதான் அந்த உணருதல் அப்படின்ற விஷயம் வருது. சரிங்களா? அப்போ நம்ம இந்த உணருதலுக்குள்ள போறதுக்கு ஒரு சில குட்டி குட்டி கதைகள் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 2 கதைகளோட நம்மளுடைய நிகழ்வு நகர இருக்கிறது. அதுல முதல் கதை, ஒரு பார்வையற்றவர் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அப்போது அவருடன் இருந்த நண்பர்கள், உற்றார் உறவினர் அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப இருட்டின நேரமா இருக்கு, இருட்டிடுச்சு, காலையில பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு பார்வை இல்லை இல்லையா, எனக்கு இரவும் ஒண்ணுதான் பகலும் ஒண்ணுதான், நான் இப்ப பயணிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பயணிச்சிடுவீங்க, இந்த வழிப்போக்கர்கள் யாராவது வர்றாங்க அப்படின்னா உங்க மேல முட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இல்ல, அவங்களுக்கு தான் கண்ணு தெரியுமே, ஆனா இருட்டுல தெரியாதே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி கலந்துரையாடல் போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு நண்பர் சொல்றாரு, அந்த பார்வையற்றவருடைய நண்பர், அவர் என்ன சொல்றாரு, நீங்க இந்த ராந்தல் லைட்டை கையில எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எதுக்குப்பா லைட்டு, எனக்கு தான் கண்ணு தெரியாதே, நான் லைட் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு. அப்ப இவர் சொல்றாரு, இந்த நண்பர் சொல்றாரு, இல்லப்பா, உன் கையில ராந்தல் லைட் இருந்துச்சுன்னா எதிர்க்க வர்றவங்களுக்கு தெரியும் நீதான் ஒரு மனிதர் இங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்றது. ஆமா, நீ சொல்றதும் சரிதான், ஒரு புள்ளியில நான் அது வேற முயற்சி பண்றேன், நான் லைட் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கையில ஒரு ஒளி விளக்கு எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே பயணமா போறாரு. காட்டுக்குள்ள பயணம் கொஞ்சம் தூரம் போகுது. அப்ப கடந்து போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல இன்னொரு மனிதர் இவர் மேல மோதிடுறாரு. அப்போ இவரு கேக்குறாரு, ஏன்பா, உனக்கு கண்ணு தெரியலையா, இப்படி மேல மோதுறியே அப்படின்ட்டு. அப்போ அந்த எதிர்க்க வந்தவர் சொல்றாரு,
ஆமா, இருட்டுல எப்படி யாருக்குனாலும் கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் கையில வந்து ராந்தல் லைட் வச்சிருக்கனே, இந்த லைட்ட பார்த்தாவது உனக்கு தெரிய வேணாமா? அப்படின்ட்டு. அப்போ எதிர்க்க வந்தவர் சொல்றாரு, இந்த லைட் எப்ப அமைஞ்சதுன்னே தெரியல. இதுல எந்த ஒரு ஒளி விளக்கும் இல்ல. வேணா நீ லைட்ட கையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த கதை இப்படியா போகுது. சரிங்களா? அப்போ நம்ம லைஃப்லயும் நம்ம என்ன நெனைக்கிறோம்? நம்ம இதுவரைக்கும் நம்ம நம்புனதெல்லாம் சரிதான். இது இப்படிதான் அப்படின்னு ஒரு சில திட்டவட்டமான முடிவுகள் எடுத்துக்கிறோம் நம்ம லைஃப்ல. அப்படி கிடையாது நண்பர்களே. கற்றது கைமண் அளவு அப்படின்னு சொன்னது என்னன்னா, புதுசு புதுசா நம்ம தினம் தினம் கற்றுக்கொள்ளும் மனநிலைமையில இருந்தோம் அப்படின்னாக்க, அந்த இன்சைட்ஸ் அப்படின்னு புரியும். இப்ப இந்த கதையிலே எடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்போ அவங்க முடிவு பண்ணது ஒண்ணு. ஆனா அங்க நடந்தது ஒண்ணு. அதுதானே! இப்ப நம்ம நம்புறோம். என் கையில லைட் இருக்கு. என்கிட்ட அறிவு இருக்கு. அந்த மாரி பல விஷயங்களுக்கு நம்ம லைஃப்ல வந்து இந்த கதைய ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். பல நேரங்கள்ல, பல இடங்கள்ல நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு அது ஒரு ஒரு புது புது அர்த்தங்களை குடுத்துக் கொண்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை அவ்ளோ சுவாரஸ்யமானது. அப்டி இருக்கும்போது, நம்ம ஏன் ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டோட நம்ம செயல்படணும்? அப்டின்றது தான் நம்ம மருத்துவத்திற்காக நாம மாற்றி யோசிக்கணும். மருத்துவத்திற்காக மட்டும் அல்லாமல், நம் வாழ்வில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாகட்டும், கூட இருக்கிற சக மனிதர்களை புரிந்து கொள்வதிலாகட்டும், ஆ ஒரு நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். இல்ல ஒரு பிசினஸ் தொடங்க இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய ஆழமான ஒரு விஷயங்களை, ஆழமான ஒரு சில செயல்களை நம்ம புரிந்து செயலாற்றுவதற்கு இனி வருங்காலத்தில் உங்களுடைய உடல், மனம் 2ம் வேறு வேறு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உள்ளுணர்வை நாம் உணர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஃபிக்சேஷன் இருக்கக்கூடாது. நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஒரு நீர்னா எப்படி நம்ம தண்ணீய எடுத்து நீங்க ஒரு ஸ்கொயர் ஷேப் இன்னைக்கெல்லாம் வாட்டர் பாட்டில் அழகழகா வந்துருச்சு. ரவுண்ட் ஷேப்ல இருக்கு வாட்டர் பாட்டில். ஒண்ணு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சதுர வடிவத்துல இருக்கு. இப்ப இந்த தண்ணிய எடுத்து அதே தண்ணிய ஒரு உருண்டை வடிவம் உள்ள ஒரு வாட்டர் பாட்டில்ல ஊத்துனாலும், அந்த அந்த அதுக்கு தகுந்தாற் போல அது மாறிக்குது. இதே நீங்க ஒரு சதுரம் வடிவுள்ள ஒரு பாட்டில்ல ஊத்துனீங்கன்னா, சதுர வடிவத்துக்கு வந்துருது. இத நீங்க ஐஸ் ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அது ஃப்ரீஸ் ஆயி அந்த ஷேப்ல உங்களுக்கு ஒரு ஐஸ் கட்டி கிடைக்கும். அப்போ இது போல மனிதர்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை, இருக்கக்கூடிய அ ஒரு தருணங்களை சாதுரியமாக சமயோஜித புத்தி அப்படின்னு ஒண்ணு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி அதை கையாள வேண்டும் என்ற ஒரு நுட்பத்தோடு நம்ம உடலையும் சரி, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களையும் சரி, இனி வரும் நேரங்களில் நாம் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் உருவாக வேண்டும் என்பதை நாம் இந்த வாய்ப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? அதனால நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டோட நம்ம பயணிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலைமையையும், ஆரோக்கியமான உடல்நிலையையும் தருவதற்கு இயல்பா இருக்காது. அது சரியா இருக்காது. அப்படின்ற ஒரு கருத்துக்களை நம்ம புரிஞ்சுகிட்டு, இனி வரும் நேரங்கள்ல அப்ப எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. நம்மை சுற்றி மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். அப்போ நம்ம அதை செயல் வீரர்களாக நம்ம அதுல இறங்கும்போது, மற்றவர்களுடைய சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்ஸோ, குறைகளை நிறையாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமை உள்ளவர்களாக நாம் மாற முடியும். அவ்வாறு மாறினால், நம் மனதில் ஏற்படக்கூடிய கவலை, துன்பம், துக்கம், மகிழ்ச்சி, அதீத மகிழ்ச்சி இது எல்லாமே நமக்கு நோயா பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ மற்றவர்களுடைய குறையை நிறையாக பார்க்கும் ஒரு மனநிலைமை நமக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்க, நம்ம அந்த உணர்ச்சிகளுக்குள்ள போய் சிக்கி போமாட்டோம். உணர்வு நிலையிலேயே இருந்துருவோம். உணர்வு நிலை என்பது என்னவென்றால், அது இறைநிலை என்று கூட சொல்லலாம். அதில் துன்பம் வந்தாலும் ஒரே மாரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இன்பம் வந்தாலும் ஒரே மாரியான ஃபீல் கிடைக்கும். ஏன்னா துன்பத்துக்குள் இன்பமும் உண்டு, இன்பத்துக்குள் துன்பமும் உண்டு. கருவுக்குள் உருவும் உண்டு, உருவுக்குள் கருவும் உண்டு என்று நாம் உணரும் ஒரு மனநிலை தான் அந்த உணருதல் மனநிலைமை. உணர்ச்சிகள் அப்படின்றது அது வந்து போறது. அது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அது ஒரு விருந்தாளி போல அது வந்து போகிறது. அத நம்ம புடிச்சு வச்சுட்டு, நான் துக்கத்துல இருக்கேன். இல்ல நான் கவலையில இருக்கேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு 10 வருஷத்துக்கு அது வரும். அது நினைவுகள்ல பதிவுகள் வந்து போய்க்கொண்டே இருக்கும். ஒரு
திரும்ப நீர் ஓடையை நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஆறு ஆற்றில் எவ்வாறு நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது கடலை நோக்கி ஓடுகிறது, மலையை நோக்கி ஓடுகிறது. ஒரு அதுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்குது இல்லைங்களா? அதுக்குள்ள வந்து ஒரு பூ மாலை வந்தாலும் ஏத்துக்குது. ஒரு அழுகி போன ஒரு உடல் ஒரு நாய், ஒரு ஏதாவது ஒரு பிராணிகள் இறந்து போன ஒரு ஒரு அதுல உள்ள வருது, ஆற்றுக்குள்ள வருது. இல்ல இன்னைக்கு நம்மளுடைய சாக்கடை நீரெல்லாம் போய் ஆற்றுல கலக்கறத நம்ம பார்த்திருக்கோம். மாசு ஏற்படுத்தக்கூடிய சாயப்பட்டறை நீர்கள் போய் உள்ள கலக்குது. இது எல்லாமே ஆறு என்ன பண்ணுது? தன்னை தானே சுத்தப்படுத்திக் கொண்டு, அதையும் உள்வாங்கிக் கொண்டு, "சரி வா, நான் உன்னை சரி பண்ணிக்கிறேன். என்னையும் நான் சரி பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அது எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டு போய்க் கொண்டே இருக்கிறது. ஒரு நேரத்துல நீங்க பார்த்த தண்ணி, இப்ப அது ஓடிக்கிட்டே இருக்கிற நீரை நீங்க போய் பொறுமையா உட்கார்ந்து பார்த்தீங்கன்னாக்க, அது நீங்க பார்க்கிற தண்ணி கிடையாது. அது போயிடும். அடுத்து இன்னொரு தண்ணி பின்னாடியே வரும். அந்த நீர் எப்படி ஓடிட்டே இருக்குதுங்கிறத ஆற்றோரத்துல அடுத்த முறை நீங்க போகும்போது அமைதியா உட்கார்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது புரியும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ஒரு நல்ல விஷயம் அல்லது ஒரு துக்க விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே ஆற்றுக்கு போவார்கள். ஒரு போர் முடிந்தாலும் சரி, எப்பவுமே ஆற்று படுக்கைகளுக்கு போய் அங்க வந்து தங்களுடைய அந்த துக்கம், கவலை, மகிழ்ச்சி எல்லாத்தையுமே அந்த ஆற்று நீரிலேயே அனுப்பி சென்று விட்டதாக ஒரு ஐதீகத்தை தங்களுடைய வாழ்க்கை முறையில் கடைபிடித்தார்கள் இல்லைங்களா? இப்போ ஒரு ஆடிப்பெருக்கு அப்படின்னு என்ன பண்றோம்? நம்ம ஆற்றங்கரைக்கு போறோம். நம்ம ஒரு அஸ்தி கரைக்கணும் அப்படின்னாலும் ஒரு கூடுதுறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 ஆறு சங்கமிக்கும் இடமோ அல்லது கடல்லயோ போய் நம்ம அத கரைச்சிட்டு வர்றோம். அப்ப நீர் என்பது நம் வாழ்வில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பஞ்சபூதங்களில் நீர் என்பது எல்லா பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது தான் ஒவ்வொரு பஞ்சபூதங்களும். இப்ப நெருப்பு ஆற்றல் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, நெருப்புக்குள்ள மற்ற 4 பஞ்சபூதங்களும் மறைபொருளாக தான் இயங்கிக் கொண்டிருக்கும். அதை நாம் உணர முடியும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க எல்லாருமே வீட்ல ஒரு ஒரு கட்டடத்து பக்கத்துல இருப்பீங்க. ஒரு கட்டடத்த எடுத்துக்கங்க. அந்த செவுர் எடுத்துக்கங்க. செவுரு எதால உருவாக்கப்படுது? ஒரு கல் செவுர், மண் செவுர், இல்லனாக்கா இப்ப இருக்கக்கூடிய செங்கல்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுவர நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. அந்த செங்கல் முதல் எவ்வாறு உருவாகுகிறது என்றால், மண், பச்சை மண் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கல் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு மண்ண செலக்ட் பண்ணுவாங்க, அந்த செங்கல் செய்றவங்க. அப்ப அந்த மண்ண வந்து தண்ணீர் ஊத்தி நல்லா குழப்பி ஒரு 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 பதத்துக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், அத வந்து ஒரு பக்குவப்படுத்தி ஒரு பைண்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சுக்குள்ள போட்டு அப்படியே ஒரு சன் ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஃபேன் ட்ரை பண்றாங்க. ஏன்னா மழை வந்துருது. அப்படி சில நேரங்கள்ல அன்எக்ஸ்பெக்டடா, அன்பிரெடிக்டபிளா மழை பெய்யும்போது, அவங்க அந்த பச்சை கல் வந்து செஞ்சு வச்ச இன்னைக்கு வந்து அவங்க ஒரு 2000 செங்கல் ரெடி பண்றாங்கன்னு வைங்களேன். திடீர்னு ஒரு ஒரு 20 மினிட்ஸ் மழை வந்தா போதும். அந்த அவங்க செஞ்ச அந்த அந்த 1000 செங்கல், 2000 செங்கலும் வீணா போயிடும். அதனால அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஷெட் மாரி போட்டு அதுக்குள்ள ஃபேன் பயன்படுத்தி ஃபேன் ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த செங்கலுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம். நீர் இருக்கு, மண் இருக்கு. நீரையும், மண்ணையும் ஒரு ஒரு குழம்பு மாரி குழச்சு, அத ஒரு பதத்துக்கு கொண்டு வந்து, அத ட்ரை பண்றதுக்கு காற்ற பயன்படுத்துறாங்க. இப்ப 3 பஞ்சபூதங்கள் அதுக்குள்ள வந்துருச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மரம் அப்படின்னு ஆகாயத்திலிருந்து எடுக்கக்கூடியது தான் நம்ம பஞ்சபூதங்கள்ல நெருப்பு ஆற்றல் மற்றும் ஆகாய ஆற்றல். இது 2ம் சேர்ந்து அதை வந்து ஒரு நெருப்பு மூட்டி, ஒரு அடுப்பில் வைத்து, அதை ஒரு நல்ல ஏர் ட்ரை ஆயி காஞ்சதுக்கு பிறகு சூரிய வெளிச்சத்திலும், காற்றிலும் கலந்து அதில இருக்கக்கூடிய எக்ஸஸ் நீர அது எடுத்துரும். ஆனா நீர் அதுல இருக்கும். கல்லுக்குள் ஈரம் அப்படின்றது போல நீர் செங்கலுக்குள்ள இருக்கும். அந்த எக்ஸஸ் நீர அந்த காற்றும், நம்ம சூரிய ஆற்றலும் எடுத்துக்கும். பிரபஞ்ச ஆற்றல் எடுத்துக்கும். எடுத்ததுக்கு பிறகு அதை சுட்டுட்டோம் அப்படின்னாக்க, அது வந்து ஒரு சுட்டகல்லா மாறிடும். அந்த சுட்டகல் எங்க இருக்குது? நம்முடைய சுவர்களில் இருக்கிறது. அப்ப இந்த சுவர்களுக்குள்ள நம்ம பார்க்கிறது ஒரு திடப்பொருள். அது வந்து நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மண்ணால் செய்த ஒரு சுவர் அப்படின்ற மாரி நம்ம நினைக்கிறோம். ஆனா 5 பஞ்சபூதங்களும் அதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கு இல்லைங்களா? அதே போல நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்குள்ளும் இந்த 5 பஞ்சபூதங்களும் உள்ளடங்கி தான் அது பயன்பாட்டில் நம்மோடு இருக்கிறது. ஒரு சேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய
மென்பொருட்களான இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லா பொருட்கள்லையுமே இந்த பஞ்சபூதங்கள் இல்லாத பொருள் அப்படின்றது எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. எல்லாமே இந்த நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கனிம வளத்திலிருந்து உருவானது தான். நீங்க அத அந்த இன்சைட்ஸ் அந்த உணருதல் மூலமாக இன்னும் ஆழமான ஒரு புரிதலின் மூலமாக நீங்க உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரிய வரும். ஆதலால் இந்த நீர் என்பதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல இருந்து தான் நம்ம பஞ்சபூதங்களுக்குள்ள நம்ம பயணிச்சு போனோம். அந்த நீர் அப்படின்றதுல எல்லாமே இருக்கு. எப்படி அப்படின்னாக்க, மற்ற 4 பஞ்சபூதங்களும் உள்ளடக்கியதுதான் ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் என்று நம் கண்ணில் பார்க்கக்கூடியதுல அது வெளிப்படையா தெரியறது நீர். ஆனா நீருக்குள்ள நெருப்பு ஆற்றல் இருக்கு, மண் ஆற்றல் இருக்கு, ஆகாய ஆற்றல் இருக்கு, அது போக காற்று ஆற்றல் இருக்கு. 5ம் இருக்கு. அந்த நீர் முக்கியமா வெளிப்படும்போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றும் ஒரு உயிர் உருவாகுவதற்கு இந்த பூமியில் உயிர் உருவாகுவதற்கு நீர் என்பது மூலமாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ நம்மளுடைய இந்த மச்சாவதாரம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்மளுடைய இலக்கியங்கள்ல, புராண கதைகள்ல. அதுல நீரிலிருந்து உருவானதுதான் மற்ற எல்லா உயிர்களும் ஓரறிவு, ஈரறிவு, மூணறிவு இது மாரி ஒவ்வொரு அறிவும் பிறந்தது நீரிலிருந்து தான் என்று அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் இருக்கு நம்ம சுற்றி. அப்போ நீர் அப்படின்றது வந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பேசிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் கூட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நீரில் பதிவாகிறது என்பதை ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி ஆம், மசானோ ஹெமாட்டோ அப்படின்ற ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் என்ன பண்றாருன்னா, நீர எடுத்துட்டு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கக்கூடிய ஒரு வழிப்போக்கர்ட்ட ஒரு கிஃப்ட் குடுக்குறாரு. கிஃப்ட் குடுத்தோனே, "எனக்கு எதுக்கு கிஃப்ட்?" "இல்ல நான் உங்களுக்கு குடுக்குறேன் வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வழிப்போக்கர் அந்த கிஃப்ட்ட வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அடையறார். "ரொம்ப நன்றி" அப்படின்னு. ஒரு நிமிடம் இந்த தண்ணிய அவர் கையில குடுக்குறாரு. அவர் கையில ஒரு வாட்டர் பாட்டில் அல்லது ஒரு கோப்பையில தண்ணி வச்சிருக்காரு. அந்த தண்ணிய அந்த மகிழ்ச்சி அடையறவர் கையில குடுக்குறாரு. குடுத்துட்டு, அவர் மகிழ்ச்சியா அந்த தருணத்திற்கு அப்புறம் அந்த தண்ணீய கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஆராய்ச்சி பண்றாரு. ஒரு ஃப்ரீஸ் பண்றாரு. ஃப்ரீஸ் பண்ணிட்டு அத ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒண்ணு அவரோட டெக்னிக்கலா ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒண்ணு எடுக்குறாரு. அந்த ஃபோட்டோகிராஃபில வந்து வரக்கூடிய பிக்சர் அது ஒரு டிசைன் வருது அந்த நீர்ல. அது வந்து ரொம்ப ஹேப்பியான ஒரு அழகான ஒரு அந்த ஹெலடோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா, அதுல டிசைன் இப்படி வரும் இல்லைங்களா? அந்த மாரி ஒரு ஒரு ஹேப்பியான ஒரு டிசைன் அதுல வருது. இதே ஒரு கோபம், எரிச்சல் உள்ளவர்கள் கையில அதே போல நீரை குடுத்து, அந்த நீரை எடுத்துட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி அத ஃபோட்டோஸ் எடுக்குறாரு. அந்த ஃபோட்டோஸ் வச்சு பார்க்கும்போது, அது வந்து ஒரு அகோரமான, ஒரு விசித்திரமான, ஒரு வித்தியாசமான பார்க்க அ சரியா இல்லாத மாரியான ஒரு புகைப்படம் அவருக்கு கிடைக்குது. அப்போ நம்ப என்ன செய்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீரில் நம் செய்யக்கூடிய விஷயங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கும். இதை நம்முடைய உடலில் நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம என்ன மாரி செயல்படுறோம், எல்லாமே நம்மளுடைய நீர் உறுப்பான சிறுநீரகத்தில் இந்த விஷயங்கள் பதிவாயிருக்கும் என்பது இன்றைய நவீன மருத்துவம் கூட இத ஆராய்ச்சி செய்து ஒப்புக்கொண்ட ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை நண்பர்களே. அதனால நம்மளுடைய சிந்தனையை நம் சரித்திரம் படைப்போம் போல ஒரு சில நண்பர்களோடு இணைந்து நம்மளுடைய சிந்தனையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் மிகவும் வலியுறுத்தி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்முயற்சி. அந்த நன்முயற்சியில இனி வரும் நேரங்கள்ல நம்ம சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட ஆர்என்ஏ, டிஎன்ஏல பதிவாகிக் கொண்டே இருக்கும். அந்த பதிவு சாகா வரம் பெற்றது. அதனாலதான் மனிதர்களே சாகா வரம் பெற்றவர்களாக நம்ம மனிதர்கள் யாரு? எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணமே தான் நாம். நீ என்ன சிந்திக்கிறியோ அதுதான் நீ. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? நம்மளுடைய அ அறிவியல் விஞ்ஞானிகள் மற்றும் ஆன்மீக ஞானிகள் என்ன சொல்றாங்க? "நீ என்னவாக நினைக்கிறாயோ, அதுவாகவே நீ மாறுகிறாய்." ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, அது நம்மை சுற்றியுள்ள பஞ்சபூதங்களிலும் அது பிரதிபலித்துக் கொண்டும், பதிவாகிக் கொண்டும் இருக்கிறது. அதுவே நம் உடலிலும் பதிவாகிக் கொண்டும், பிரதிபலித்துக் கொண்டும் இருக்கிறது. நீங்கள் நோயைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால், உங்கள் உடலில் நோய் பிரதிபலிக்கும். நீங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தால், உங்கள் ஆரோக்கியம் நிலை பெற்றிருக்கும். நோய் என்பது அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய ஒரு விருந்தாளி போல வந்து சென்று கொண்டிருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா,
ஒரு சில கேள்விகள் அல்லது சந்தேகங்கள். அது எத பற்றி? நம்ம ஆரோக்கியத்த பற்றி. எனக்கு இப்போ 45 வயசு ஆயிடுச்சு. எதுக்கும் ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் செக்கப் பண்ணிக்கலாமா? இல்ல ஒரு தைராய்டு செக்கப் பண்ணிக்கலாமா? இல்ல ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கலாமா? இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. நான் செலவு பண்ண போறதில்ல அப்படின்னு நெனைக்கிறோம். அங்க தான் நம்ப முதல் தவறை நாம் செய்ய முயல்கிறோம். அப்போ அந்த நன்முயற்சி, நன்மை பயக்கக்கூடிய முயற்சியிலிருந்து நாம் சற்று விலகி செல்லக்கூடிய இடத்தை நாம் இனிவரும் நேரங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த சந்தேகம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னாவே, நம்ம நோய்வாய்ப்படப் போறோம் அப்படின்றதுக்கான அறிகுறி. சரிங்களா? அது வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை துணையோ, அல்லது நம்மளுடைய நண்பர்களைப் பற்றியோ, இல்ல நம்ம குழந்தைகள பற்றியோ, நம்ம அம்மா, அப்பா பற்றியோ நமக்கு ஒரு சந்தேகம் வந்தா, நம்ம நம்ம கூட இருக்கக்கூடிய நல்ல சிந்தனை உள்ள மனிதர்கள், நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? வழிகாட்டிகள், "சந்தேகம் வேண்டாம். எதுவுமே சந்தேகப்படாதீங்க" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை நாம கடைபிடிக்க முயற்சி பண்றோமா நண்பர்களே? முயற்சி பண்றதே கிடையாது. உடல் அவ்ளோ அறிவுபூர்வமான ஒரு அற்புதமான படைப்பு. அதை போய் நம்ம சந்தேகப்படலாமா? எனக்கு நோய் வந்துருமா? எப்படி நோய் வரும்? அப்ப உடல் மேல நமக்கு சரியான ஒரு புரிதலும், சரியான ஒரு நம்பிக்கையும், நம்பிக்கையிலேயே சரியான நம்பிக்கை, பொய்யான நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு கதை பார்த்தோம். அந்த கதையில அவங்க என்ன பண்றாங்க? என் கையில லைட் இருக்கு. அந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னு அவர் நெனச்சு பயணிக்கிறாரு. ஆனா அந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்ததா? அவருக்கே தெரியல. அது தெரியாது தான். ஏன்னா அவரு வந்து பார்வையற்றவர். அவருக்கு தெரியாது தான். ஆனா அங்க அவர சுத்தி இருக்கிற நண்பர்கள் என்ன சொன்னாங்க? "நீ இந்த லைட் எடுத்துட்டு போ. உனக்கு பயனுள்ளதா இருக்கும்." அப்ப லைட்ட எடுத்துட்டு போலாமா? வேண்டாமான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு அப்டின்னா, அது நீங்க சுயமா சிந்தித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விடை கிடைக்கும். லைட் எடுத்துட்டு போகணும். ஆனா, இந்த இந்த மாரி ஒரு லாஜிக்கலான திங்கிங் ஏன் அங்க இருக்கிற நண்பர்களுக்கு ஏற்படல? அப்டின்றத பத்தியும் நம்ம இனி வரும் நேரங்கள்ல அந்த நண்பர்கள் இடத்துல நம்மள நாம பொருத்தி பார்த்து சிந்திச்சுக்கிட்டோம்னா, நம்ம சுயமாய் சிந்தித்தே தெளிவு பெறக்கூடிய மனிதர்களாக நாம உருவாகி இருக்க முடியும். ஆதலால் நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம சிந்திக்கக்கூடியதற்கு அப்பாற்பட்டு அல்லது இந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்டு நிறைய நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டும், செயலாற்றிக் கொண்டும் இருக்கிறது. அதை உணர்வதற்கு நம் உள்ளுணர்வை சரியான ஒரு சிந்தனையில், சரியான ஒரு பாதையில், எந்த ஒரு அ தேவையில்லாத சிந்தனைகளை உள்ள கொண்டு வரும்போது மட்டும் தான் உங்களுக்கு தேவையில்லாத கேள்விகள் எழும். கேள்விகள்லயே சரியான தேவையான கேள்விகள் இருக்கு. கவனம் இல்லாமல் இருந்து கொண்டு கேள்வி கேட்டு கொண்டிருப்பவரும் நம்ம கூடயே தான் இருக்காங்க. சரிங்களா? அதனால இனி வரும் நேரங்கள்ல எது சரி? நம்ம இப்படி சிந்திக்கிறோமே, இதுல என்ன மாரியான இன்சைட்ஸ் அதாவது உள்ளார்ந்த அறிவுபூர்வமான செய்திகள் என்ன இருக்கு? நம்ம இத எப்படி மாத்தி யோசிக்கணும்? அப்படின்ற ஒரு சிந்தனையோட நம்ம செயலாற்ற வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை இனி நாம் வரும் நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நன்முயற்சி எடுத்துக்கொண்டே நாம் நகர வேண்டும். அதுக்கு இன்னொரு சின்ன ஒரு குட்டி கதை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ஆ ஒரு ஊர்ல அன்னம் பகிர்தல் செய்றாரு. அன்னம் பகிர்தல்னா உங்களுக்கு தெரியும். அன்னதானம். நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நெறைய அன்னதானம் பண்றாங்க. அத கூட அன்னம் பகிர்தல் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கூட நம்மளுடைய நிகழ்வுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த அன்னம் பகிர்தல் நடக்கும்போது, அ ஒரு பெரிய ஒரு அ ம் அதுக்கான வெசல்ஸ் அந்த பாத்திரம்லாம் வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. நெறைய பேத்துக்கு நம்ம இந்த சாப்பாட்ட குடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில. அப்போ செஞ்சுட்ருக்கும்போது, அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் வச்சு செஞ்சுட்ருக்காங்க. அப்போ ரொம்ப காத்தடிக்குது. அ "என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லி, "சரி இத செஞ்சிரலாம். நம்ம முயற்சி எடுத்துட்டோம்." அப்படின்னு செஞ்சுட்ருக்காங்க. செஞ்சுட்ருக்கும்போது, அந்த வழியா ஒரு பாம்பை வேட்டையாடிய ஒரு கருடன் கருடன் அந்த பாம்ப வேட்டையாடி, அந்த கருடன் பறந்து போகுது. அந்த பாம்ப எடுத்துட்டு பறந்து போகுது. அது பறந்து போற நேரத்துல அந்த பாம்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துளி விஷம், அந்த அன்னம் பகிர்தலுக்காக உணவு தயாரித்துக் கொண்டிருக்கும் அந்த பாத்திரத்தில் பட்டு விடுகிறது. அதற்குள் சென்று விடுகிறது. அந்த உணவுக்குள் சென்று விடுகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால், அதை அங்க சமைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியாது இல்லைங்களா? மேல அது பறக்குது அப்படின்றதையே நம்ப சில நேரங்கள்ல நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அப்ப அந்த மாரி நடந்துருது. அதை உட்கொண்டவர்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு விடுகிறது.
சில பேர்த்துக்கு மரணம் கூட நடந்து விடுகிறது. இப்படி நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல அன்னம் பகிர்தலே அந்த நண்பர்கள் செய்யல. கொஞ்ச நாளைக்கு அஹ் செய்யல. அப்போ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு வருத்தத்துல இருக்காங்க. வருத்தத்துல இருந்துகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பிறகு ஒரு முயற்சி எடுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த நேரத்துல கவனக்குறைவா இருந்துட்டோம். இனி வரும் நேரங்கள்ல இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு ஒரு பெரிய ஒரு பந்தல், நல்ல ஒரு கீத்துல பந்தல் மாதிரி ஏற்பாடு செய்து அதை அதற்குள்ள வச்சு உணவு தயாரித்து அன்னம் பகிர்தல் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஒரு முதியவர் அந்த வழியா வழிபோக்கரா வர்றாரு. வழிபோக்கரா வரும்போது எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த வழியா அன்னதானம் நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த அன்னதான கூடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு அங்க இருக்க நண்பர்கள் கிட்ட கேக்குறாரு. அப்ப அங்கிருந்த ஒரு நண்பர் சொல்றாரு, இதோ பாருங்க, இந்த வழியா போய் இப்படி போனீங்கன்னா அந்த பகுதியில தான் அந்த அன்னம் பகிர்தல் நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி தம்பி, எனக்கு இந்த வழிகாட்டுனீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வழி சொல்லக்கூடிய அந்த நண்பர் சொல்றாரு, கொஞ்சம் கவனமா இருங்க, அங்க சாப்பிட்டுட்டு நிறைய பேரு போன முறை இறந்து போயிட்டாங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா தம்பி, அப்படின்னா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான முதியவர் பசியோடையே கிளம்பி போயிடுறாரு. வேணாம், எதுக்கு வம்பு, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, நம்ம போய் அதை உட்கொண்டு நம்ம உடல் உபாதைகள் ஏற்பட்டோ அல்லது மரணம் நிகழ்ந்தா நம்ம என்ன பண்றது? நம்மளுமே அப்படித்தானே யோசிப்போம். ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வு நம்ம கிட்ட ஒருத்தர் பகிர்ந்துக்கும் போது சரி வாய்ப்பு இருக்கும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசியோடையே கிளம்பி போயிடுறாரு அவரு. அப்போ எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே அல்லது நம்முடைய புராணங்கள்ல என்ன சொல்லுவாங்க, சித்திரகுப்தர் கணக்கு எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் டே வரும்போது இப்போ அந்த இறந்து போனார்கள் இல்லையா, அப்ப அவர்கள் யாரால இறந்து போனார்கள்னு ஒரு கணக்கு எழுதணும், சித்திரகுப்தர் எழுதணும். அல்லது ஜட்ஜ்மெண்ட் டேல இறைவன் ஒரு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அப்படிங்கும்போது யார் பேர்ல எழுதுறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு ஏற்பாடு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாம்பை எடுத்துட்டு போன கருடருக்கு தெரியல இங்க இந்த மாதிரி உணவு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதை நம்ம அந்த கணக்குல எழுத முடியாது. அடுத்ததா அங்க அன்னம் பகிர்தல் பண்ணணும்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவங்க எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு சம்பவம் வரப்போகுது அப்படின்றது அவங்களும் தெரியாது. அப்ப இப்ப யார் பேர்ல அந்த பாவ கணக்கை எழுதுவது என்று ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு நேரத்தில் அந்த பசியோடு வந்தவருக்கு இங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்க பேர்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் போயிடுது. அப்போ இதுல நம்ம என்ன உணர்றோம்? when you are judging others you will be judged அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. மற்றவர்களை எக்காரணத்து கொண்டும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னாக்க, நமக்கு தெரியாது நம்ம செய்யறது நன்மைன்னு சில நேரங்கள்ல அதான் எங்க எதை எப்படி சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. நம்ம ஒருத்தவங்களுக்கு இப்ப என்ன பண்ணுவோம், ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு, உனக்கு தைராய்டு கூட இருக்கும், ஏதோ உடல் மெலிஞ்சுக்கிட்டே போற, எதுக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஒரு மருத்துவம் ஒரு எந்த ஒரு மருத்துவ புரிதலும் அல்லது எந்த ஒரு மருத்துவத்தை பற்றிய ஒரு அறிவு தெளிவும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போற போக்குல கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீ அட்வைஸ் சில பேர்த்துக்கு சில நேரங்கள்ல ரொம்ப ஒரு தேவையில்லாத பாதிப்புகளை கூட ஏற்படுத்திவிடும். அதனால இனி வரும் நேரங்கள்ல நமக்கு தேவையா இல்ல தேவையில்லையா, இந்த இடத்துல இதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா, இன்னொருத்தவங்கள நம்ம ஜட்ஜ்மெண்டலா பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு புரிதலோட ரொம்ப கவனமான ஒரு நகர்வை நம் வாழ்க்கையில் நாம் எடுத்து செய்ய வேண்டும். அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்க வேண்டும். நம்ம யாருக்குமே அந்த தீமை பயக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய சொற்களை அந்த நேரத்தில் பயன்படுத்தாமல் அமைதியாக இருந்து கொள்வது மிகச் சரியான ஒரு செயலாக அமையும் என்பதை இந்த கதையின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற கதைகள் நம்ம நிறைய நேரங்களில் அந்த இன்சைட் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து ஒரு ஒரு வேர்ட் சொல்லிட்டே இருக்கேன் இந்த நிகழ்ச்சியில.
அந்த இன்சைட் அப்படின்னா என்னன்னா, உள்ளார்ந்த ஒரு அறிவுபூர்வமான தெளிவு பெறுவதற்கான விஷயங்கள் நமக்குள்ள இன்ஸ்டிங்க்டா நடந்துட்டே இருக்கும். இன்ஸ்டிங்க்டா அப்படின்னா நான் எதார்ச்சியா அங்க போனேன், அவரை சந்திச்சேன். ஆனா நேத்து அவருடைய நினைவு எனக்குள்ள வந்து போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த இன்சைட். இன்சைட் அப்படின்னா உள்ளார்ந்த உள்ளார்ந்து நம்ம சிந்தனையில அது வந்து போயிடும். நாளைக்கு அவங்கள சந்திக்க போறோம். இல்ல அவங்க நம்ம கண் எதிரே வரப்போறாங்க. ஒரு கோயிலுக்கு போறோம். இல்ல நம்ம ஒரு சினிமாக்கு போறோம். இல்ல ஒரு பீச்சுக்கு போறோம். அந்த இடத்துல நேத்து இவர் அந்த சிந்தனையில வந்து போயிருப்பாரு. அப்ப அந்த இன்சைட் நம்ம சரியான ஒரு அந்த புள்ளியில நம்ம வந்து கனெக்ட் ஆயிடுறோம் அப்படின்னா, அப்ப சரியான ஒரு வழிகாட்டுதல் நமக்குள்ள இருந்து நடக்குது அப்படின்றத நம்ம நிறைய நேரங்கள்ல உணர முடியும். சரிங்களா? இன்னைக்கு இந்த வேலைய செய்யலாமா? இல்ல தள்ளி போடலாமா? இல்ல இன்னைக்கே செஞ்சா தான் அது சரியா இருக்குமா? அப்படின்னு நம்ம முடிவெடுக்கக்கூடிய தருணங்களில், நம்ம ஆரோக்கியமான மனநிலைமை எங்க இருக்கும் அப்படின்னா, ஹெல்த்தி பாடி ஹேவ் அ ஹெல்த்தி மைண்ட் அல்லது வைஸ் வெர்சா. ஹெல்த்தி மைண்ட் ஹேவ் அ ஹெல்த்தி பாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது 2மே ஒண்ணுக்கொன்று பின்னி பிணைந்தது என்பதை நம்ம இந்த ப்ரோவர்ப் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஹெல்த்தி மைண்ட் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்த்தியான பாடி இருக்கும். அல்லது ஹெல்த்தியான பாடி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஹெல்த்தியான மைண்ட் இருக்கும். சரிங்களா? அதனால இனி வரும் நேரங்கள்ல நம்ம இந்த மனசுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை உற்று நோக்கி கவனிச்சு, அதை நம் ஆரோக்கிய குறைபாட்டிற்கு எந்த அளவுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை சிந்தித்து சீர்படுத்திக் கொள்ளலாம். என்ன செய்து கொள்ளலாம்? சீர்படுத்திக் கொள்ளலாம். ஒரு முறை தவறு செய்றோமா? அது சரி. அதை திருத்திக் கொள்ளவில்லையா? அது பெரும் பிழையாக, பெரும் தவறாக மாறிவிடுகிறது நம்ம வாழ்க்கையில. அந்த தவறு நம்ம இப்ப எங்க செய்றோம் அப்படின்னா, டாக்டர் ஷாப்பிங் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறோமா, அவங்கள நம்பி முழு மனசோட கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சுயமா சிந்திக்கலாம். உங்களுக்கா தோணும். அந்த இன்சைட் உங்களுக்கு கரெக்ட்டா நீங்க அதோட கனெக்டடா இருந்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். ஒரு ஒரு 3 பேர், 4 பேர்ட்ட போய் யோசனை கேட்டீங்கன்னா, கடைசியில உங்களுக்கு வந்து குழம்பி போயிடும். எந்த முடிவ நம்ம எடுக்கணும்? யாரோட ஆலோசனைய நம்ம பின்பற்றணும்? இப்படின்ற மாரியான சில பல கேள்விகள் வந்து உங்களை அதுவே ஒரு துன்பத்துக்குள் கொண்டு போய், ஒரு ஆரோக்கிய குறைபாடுகளுக்குள்ள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதற்காக என்ன செய்யலாம்? என்ன நம்ம மாற்றங்களை கொண்டு வரலாம் நம்ம லைஃப்ல அப்படின்னா, நல்ல நல்ல மருத்துவ புத்தகங்கள் நெறைய இருக்கு நம்மை சுற்றி. இயற்கை மருத்துவம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த இயற்கை மருத்துவம் அப்படின்ற புத்தகத்தினுடைய எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா, தமிழ்வாணன். அந்த புத்தகம் பதிவு செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே 1970களில் கூட என்னெல்லாம் நம்மள சுத்தி இயற்கை மருத்துவத்தில் என்னென்னலாம் விஷயங்கள் நடந்தது. அந்த இயற்கை மருத்துவத்தை அடக்குமுறைக்குள் கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் அரசியல் செய்யப்பட்டது என்பதை போன்ற பல பல இன்சைட்ஸ், அதாவது இன்னும் உள்ளார்ந்த புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைக்குரிய செய்திகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் இருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் இன்டர்நெட்ல நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு கூட அந்த புத்தகத்த தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். அது ஒரு மிக தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச் சரியான ஒரு புத்தகமாக உங்களுக்கு அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அ இந்த மாரி நம்ம சிந்தனையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு புத்தகம் வாசித்தல் என்பது ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு தருணங்களிலும், ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும் மிகவும் உதவியாக இருக்கும். அதேபோல மருத்துவத்திற்கான நூல்கள், இயற்கை மருத்துவத்திற்கான நூல்கள், அது நிறைய நிறைய தகவல்களையும், தரவுகளையும், வரலாற்று நிகழ்வுகளையும், உண்மையாக நடந்த வரலாற்று நிகழ்வுகளையும் அது உள்ளடக்கிய ஒரு சில ஆதாரங்களையும் கொண்டுள்ள ஒரு புத்தகம் தான் அந்த தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய இயற்கை மருத்துவம் புத்தகம். அதில் குறிப்பிட்டிருந்த செய்தியை ஏற்கனவே நம்முடைய நிகழ்வில் குறிப்பிட்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இங்க குறிப்பிட நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று நான் நினைத்து அந்த நிகழ்வை நான் குறிப்பிடுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1970கள்ல நம்ம தமிழ்நாட்டுல மற்ற மற்ற பிற மாநிலங்களில் கூட இந்தியா முழுக்க ஒரு ஸ்வைன் ஃப்ளூ மாரி ஒரு காய்ச்சல் வந்திருக்கு. அது நம்ம கொரோனா மாரின்னு எடுத்துக்கலாமே. அப்ப அந்த மாரி வரும்போது, அப்பயும் ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் எல்லாத்தையும் போட்டுக்கங்க, தடுப்பூசி போட்டுக்கங்க அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அப்ப மக்கள் வந்து ஒரு சிலர், அதுவும் நம்ம தமிழகத்தில வேணாம், நாங்க இயற்கையாவே ஏன்னா 1970கள் எல்லாம் இன்னும் நம்ம வந்து ட்ரெடிஷனலா தானே இருந்தோம். ரொம்ப இன்னும்
ஒரு பாரம்பரிய முறை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இங்க இருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, "எங்கள ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? கட்டாயப்படுத்தாதீங்க. விருப்பப்பட்டவர்களுக்கு அந்த ஊசிய வந்து நீங்க செலுத்துங்க. மற்றவர்கள கட்டாயப்படுத்தாதீங்க." "இல்ல, இல்ல அப்படிதான் கட்டாயப்படுத்துவோம்." இப்ப என்ன சொன்னாங்க, "ரேஷன் பொருள் கிடைக்காது, அது கிடைக்காது. நீங்க எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது. ஒரு சினிமா தியேட்டர் போ முடியாது. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் நீங்க டிராவல் பண்ணணும்னா தடுப்பூசி போட்ட சர்டிஃபிகேட் வேணும்." அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா, இன்று என்ன ஒரு செய்தி வந்திருக்கு? நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு ஒரு வெர்டிக்ட் குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, நம்முடைய அ 2 வகையான தடுப்பூசி போடப்பட்டது. அந்த ஒரு வகையான தடுப்பூசி போடப்பட்டவங்களுக்கு அதிகப்படியான பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இத தானே நம்ம முன்ன 1970களிலிருந்தே முன்னோர்கள், நம்ம முன்னோடிகள் இயற்கை மருத்துவத்துல சொன்ன விஷயம் என்ன? என்ன அப்படின்னா, கட்டாயப்படுத்தாதீங்க. விருப்பப்படுறவங்களுக்கு போட்டு விடுங்க. அது அவங்களுடைய சுய விருப்பம், சுய சிந்தனை. அதுல யாருக்கும் தலையிடுறதுக்கு இந்த சுதந்திர நாட்டுல உரிமை கிடையாது. ஆனா வேணான்னு சொல்றவங்கள புடிச்சுக்கிட்டு, உனக்கு ரேஷன் பொருள் கிடைக்காது இப்படின்லாம் சொல்றது சரியில்லைன்னு 1970கள்லயே என்ன சொல்லியிருக்காங்க, கட்டாய தடுப்பூசியை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் தமிழகத்தில் நடந்துள்ளது. அதற்கு சான்றாக கவர்ன்மென்ட் ஆர்டர் கவர்ன்மென்ட் ஆர்டர் அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அ இங்க தமிழ்நாட்டுல மட்டும் மற்ற பிற மாநிலங்கள்ல கட்டாய தடுப்பூசி சட்டம் இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் கட்டாய தடுப்பூசி கிடையாது. அதை நாங்கள் நம்முடைய ஸ்டேட் கவர்ன்மென்ட் அ மாநில அரசாங்கம் அதை தடை செஞ்சிருக்காங்க. கட்டாய தடுப்பூசிய தடை செய்திருக்காங்க. அதற்கான கவர்ன்மென்ட் ஆர்டர் இருக்கு. சரிங்களா? அப்போ இது போன்ற தரவுகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சு, உங்க மனசுக்குள்ள புரிந்து கொண்டு, இனி வரும் நேரங்கள்ல எது சரி, எது தவறு, எத செய்யணும், எத நம்ம செய்யக்கூடாது. அப்ப நம்ம இத செஞ்சோம் அப்டின்னா, அதற்கான பிரதிபலிப்பு எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்டின்னு நம்ம படிச்சிருக்கோம். டார்வின்ஸ் தியரில. அப்போ நம்ம எத செஞ்சாலும் அதற்கான விளைவுகளையும் நாம் இந்த பூமியில் இருக்கும் காலத்திலேயே நம்ம அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? அதனால நம்ம சொல்லுவோம், "நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையே! எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு?" அப்படின்னு நெனைப்போம். அப்போ உடம்ப சரியா பயன்படுத்தல அப்படின்னாலும் நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்றது தான் திருமூலர் சொன்ன அந்த வரிகள் நம்ம எல்லா நிகழ்வுகள்லயுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? "உடம்பார் அழியில் உயிரார் அழிவர்." உடம்ப சரியா பார்த்துக்கலைன்னா, உயிரால நீங்க கஷ்டப்படுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரி என்ன சொல்றாரு? "திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார்." நீங்க சரியா அத உடல சரியா வச்சுக்கலைன்னா, உயிர் அழிஞ்சிட்டு இருக்கும். உயிர் ஒரு பக்கம் அழியும்போது நீங்க எங்க போய் ஞானத்த அடைய முடியும்? ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தா தான், ஆரோக்கியமான மனநிலைமை இருக்கும். ஆரோக்கியமான மனநிலைமை இருந்தா தான், நீங்க அறிவியல் பூர்வமான சிந்தனையாளர்களா உருவாகி ஞானத்தை அடைய முடியும் அப்டின்றாரு. அப்ப அந்த இடத்திலேயே உடலுக்கும், மனசுக்கும் எந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த ஒருங்கிணைந்த உடலியல பற்றி இங்க பேசியிருக்காரு. ஒருங்கிணைந்த உடலியல் அப்டின்னா, இப்போ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்போ அந்த ஒருங்கிணைந்த உடலியலுக்குள்ள நம்ம என்ன கருத்து இருக்கு? அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? ஒருங்கிணைந்த அப்டின்னா, இதற்குள் அது, கருவுக்குள் உரு, உருவுக்குள் கரு. மனசுக்குள் உடல், உடலுக்குள் மனம். கண்ணுக்கு தெரியாத மனம் தான் நம்முடைய உடல். கண்ணுக்கு தெரிகிற உடலில் இருக்கிறது நம்முடைய மனம். அப்போ கரு, உரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எளிமையா இருக்கும் உங்களுக்கு. அதனால இனி வரும் நேரங்கள்ல உடல் வேறு, மனசு வேறு கிடையாது. அப்படின்ற ஒரு இன்சைட், ஒரு உள்ளார்ந்த ஒரு சிந்தனையோட நம்ம செயல்படணும். அடுத்த வரிகளோட நம்ம இந்த திருமூலருடைய பாடல முடிச்சுக்கலாம். "திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார்." அடுத்த வரிகள் தான் இன்னும் மிக முக்கியமான வரிகள். என்னன்னா, "உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன்" அப்படின்றாரு. அப்ப நானே தெரியாம இருந்தேன். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுகிட்டேன், அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டு நான் என்ன செய்தேன் என்றால், "உடலை வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனே" அப்படின்னு எழுதுறாரு. உடலினை அவர் வளர்த்தாராம். அதனால தன்னுடைய உயிரை அவர் பாதுகாத்தாராம். அப்ப இந்த வரிகளை நாம் உள்ளார்ந்த ஒரு நம்ம சிந்தனைக்கு இனி அடுத்த நம்மளுடைய 15 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை நம்ம இங்க சரித்திரம் படிப்போம் ல சந்திப்போம். அதுவரைக்கும் இந்த இன்சைட், இந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு புரிதலோட நம்ம பயணிப்போம். இன்னைக்கு நம்ம 2 கதைகள் பார்த்தோம். 2 கதைகளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆ சிந்திப்போம். நன்முயற்சியை எடுத்து நல்ல முறையில் செயல்படுவோம். மீண்டும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுத்த ஆரோக்கிய பிரெட்டா சகோதரர், கற்பகவள்ளி சகோதரி மற்றும் ரேவதி சகோதரி, வேல் சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு அ
நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல் அதிகாலை அன்பு பரிசாக. ஆரோக்கியம் அத்தியாவசியம். ஆம், நாம் ஒவ்வொருவரும் நமது உடல் நலத்தை பேணி பாதுகாக்கும் பொழுது, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் முழுமையாக செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும், இறைவன் நமக்களித்த ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறும் என்றென்றும் சிறப்பான வகையில் அமைகின்றது. ஒவ்வொரு நன்முயற்சிகளும் வெற்றியடைவதற்கு ஆரோக்கியம் அத்தியாவசியமாகிப் போகின்றது ஒவ்வொருவர் வாழ்விலும். நமது வாழ்வியலில் நாம் எந்த அளவிற்கு நமது உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றோம், நமது வாழ்வியல் நெறிகளை எந்த அளவிற்கு சிறப்பாக வழியமைத்துக் கொள்கின்றோம் என்பதை குறித்த ஒரு அழகிய விழிப்புணர்வை நமது தளத்தில் அன்பு சகோதரி, தாய்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் வெகு சிறப்பான சிறப்புரையாக நமக்கு தந்த தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நன்முயற்சி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நன்முயற்சி தொகுப்பில் இன்று ஆரோக்கிய வியாழனில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அற்புதமான சிறப்புரையை கேட்டோம். நாளை இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் ஊட்டி ஆனந்தகுமார் அன்பு சகோதரர் அவர்கள் சர்வதேச நல்லாசிரியர் விருது பெற்றவர் நாளை நமது தளத்தில் வாசிப்பின் மகத்துவம் குறித்த உரையை நமக்கு வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல விஜயகுமாரி அவர்கள் உங்களோட கருத்தை கொடுங்கம்மா. நான் பேசலாம். மிக்க நன்றி. விஜயகுமாரியுமே வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். ரேவதி அம்மா, வேலையா மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்று இதில் நடைபெற வந்திருக்கும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் மஞ்சு பார்கவி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்காந்துக்குங்க, கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன்,
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாவும் பக்கபலமாவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை எல்லாம் வாழ்த்துட்டாங்க. நன்றி அம்மா. இன்னைக்கு மஞ்சு பார்கவி அம்மா உங்களுக்கு பல கோடி நன்றி அம்மா. அஹ் நீங்க இந்த சின்ன வயசுல எவ்வளவு கற்பனைகள், ஒவ்வொரு ஒவ்வொரு இது சொல்லும் பொழுது ஒவ்வொரு இத சொல்றீங்க. இன்னைக்கு பஞ்சபூதங்களால் ஆனது செங்கல்ல உணர்த்தி சொன்னது ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதை எந்த அளவுக்கு நீங்க ஊனி கவனிச்சிருக்கீங்க. அப்பா செய்யற வேலை அது புரிஞ்சுது எனக்கு. அதுல ஊடுருவி போய் அதையும் உணர்ந்து பாக்குறீங்க பாருங்க, அதுதான் பெரியது. அருமையா இருந்தது. எல்லா பொருள்லையுமே நீங்க சொல்ற மாதிரி நம்ம உள்ளாந்து போய் பார்த்தோம்னா எல்லா பொருளிலையுமே இருக்கிறது தெரியும். அதை நம்மளுக்கு உணர எங்க நேரம் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி சொல்றதை நம்ம கேட்டு வழி நடத்தலாம். அப்படியே நம்ம உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனது தானே. அதனால நம்ம எல்லாத்துலேயுமே விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் நன்முயற்சி வேணும். அப்படி அந்த கதை சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததும்மா. ரொம்ப வணக்கம். அப்புறம் அந்த இயற்கை புத்தகம் தமிழ்வாணன் எழுதினதை வாங்கி படிங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் எப்படின்னா இந்த தளத்துல பேசுறவங்க எல்லாமே என்னன்னா எதையும் எதிர்பார்க்காம நம்மளால என்ன கொடுக்க முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு எவ்வளவு ஒரு அற்புதமா எது கதை மூலமாகவும் சொற்கள் மூலமாகவும் படிப்பினை மூலமாகவும் அப்படி பேசும்பொழுது ரொம்ப எனக்கு அதிசயமாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். இன்னும் அப்படி பேசும்பொழுது இன்னும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு அவங்களும் நிறைய இதுல பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப அருமையான கதை. இதை ஒரு கதை வடிவில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு வசதியானவர் இருந்தார். அவர் என்ன செய்தார்னா, நம்ம எல்லாருக்கும் அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாராமா. நினைச்சு வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டாரு. போடும் பொழுது இன்னைக்கு என்ன எவ்வளவு பேர் வந்தாங்க, உடனே எல்லாரும் வந்துட மாட்டாங்க இல்லையா. அப்படியே இன்னைக்கு 5 பேர் வந்தாங்களா, 10 பேர் வந்தாங்களா, அப்படியே கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே போனாருமா. கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே போனாரு. அப்ப அந்த ஊர்லயே இன்னொருத்தர் வயசானவர், வேலை இல்லை, வேலை இருந்தா சாப்பிடுவாரு, இல்லை அப்படிப்பட்டவர் இங்க அன்னதானம் போடுறாங்கன்னு சாப்பிட்டாரம்மா. அப்படி இருக்கும் பொழுது அங்க வர்றவங்களுக்கெல்லாம் அந்த வயசானவர் அங்க சாப்பாடு போடுறாங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாராம்மா. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள பார்த்தா சொல்லி அனுப்பி விடுவாராம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது வயசான பிறகு இறக்கும் தருவாய் வந்தது. கணக்கு எழுதி வச்சவருக்கு முதல்ல இறந்தாரு. இறந்து ஒரு மேலோகத்துக்கு போயிட்டாரு. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் இந்த டெய்லி போய் சாப்பிட்டுட்டு இருந்தார் இல்லைங்களா, எல்லாருக்கும் வழிகாட்டினார் இல்லைங்களா, அவர் போயிட்டு அவரும் இறந்துட்டாரு. அப்போ அவங்க 2 பேருமே போகும்பொழுது அம்மா சொன்ன மாதிரி இந்த சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவார் இல்லையா, இப்போ எழுதும் பொழுது இந்த முன்னாடி இறந்தார் இல்லைங்களா கணக்கு எழுதி வச்சவருக்கு எப்பயும் போல ஒரு சாதாரண ஒரு இதை கொடுத்தாங்க. அப்ப இவருடைய இதை இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தவர் போகும்பொழுது அவருக்கு தான் புண்ணிய கணக்கு கொடுத்தாங்க. அப்ப நீ என்ன, நீ என்கிட்ட சாப்பிட வந்த, உனக்கு இப்படி செய்திருக்காங்க, எனக்கு இப்படி என்ன, இந்த கதை எதை உணர்த்துது, எதையும் எதிர்பார்க்காம செய்யணும். அப்ப அவர் கணக்கு எழுதி வச்சார், இத்தனை பேருக்கு நான் அன்னதானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு அந்த மனசுக்குள்ள ஒரு கர்வம். அது பலன் இல்லை பாருங்க. இப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு சாப்பிட்டாரு, சாப்பிட வர்றவங்களுக்கு வழியை காமிச்சார். அப்ப இவர் எதையுமே எதிர்பார்க்கல. அதே மாதிரிதான்
இந்த தளத்துல வந்து பேசுறவங்க, சொல்றவங்க எல்லாருமே இந்த கதை வடிவம்தான்னு நான் யூகித்தேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம். மஞ்சு பார்கவி அம்மா அவங்க நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழவேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிகள் அம்மா, நன்றிகள். நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், மேலான கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கு மஞ்சு பார்கவி அவர்கள் ஆரோக்கியம் அத்தியாவசியம் அப்படின்ற தலைப்புல நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒருங்கிணைந்த உடலியல் அப்படிங்கிறத பத்தி அதை சார்ந்து எல்லா கருத்துக்களையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. புறத்தில் இருப்பதை நம்ம அகத்துக்கு எடுத்து செல்ல தேவையில்லை அப்படின்னாங்க. வெளியே என்ன நடக்குதுங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது பிரச்சனையில தான் முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே, அறிந்துதான் பார்க்கும் போதே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்றாங்க அது நமக்கு தெரியும். ஆனா அது நம்ம உணர்ந்து பார்க்கும்போது தான் உணருதல், அந்த இன்சைட் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க. ஒரு பார்வையில்லாதவர் ஒரு ஊருக்கு போகணுங்கும்போது இரவில் பயணிக்கலாமா அப்படிங்கும்போது கூட இருக்கவங்க சொல்றாங்க, இல்ல நீ இருட்டுல போகாதனே, எனக்கு இருட்டு பகல் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கும்போது எதிர்க்க வர்றவங்களுக்கு இருட்டுல உன்னை தெரியாது, அதனால விளக்கு, லாந்தர் விளக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. அப்ப ஒருத்தர் வந்து இடிச்சிடுறாரு. எப்படி நான் தான் விளக்கு வச்சிருக்கேனே, நீங்க எப்படி இடிக்கிறீங்க அப்படிங்கும்போது, அவரு இல்ல விளக்கு எப்ப அணைஞ்சதுன்னு தெரியாது, விளக்கு ஒளி இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருக்குன்னு நினைச்சுட்டு நம்பிட்டு இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. யாரும் இடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்றதுதான் சரி, இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன் முடிவுல நம்ம போயிட்டே இருக்கோம். அப்படி இல்லாமல் மாற்றி யோசிக்க வேண்டும். அது வந்து மருத்துவம், உடல் சார்ந்த மருத்துவத்திற்காக மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கை சார்ந்தும் அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. தொடர்ந்து குறை, நிறை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம அந்த சொல்லாமல் நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போது, நம்ம உணர்ச்சிகளுக்குள் சிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஒரு செங்கல், அதுல எப்படி பஞ்சபூதங்களும் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. நம்ம இந்த பூமியிலேருந்து எடுக்கிற கழிமண்ல நீர் ஊற்றி, அதை எப்படி களிமண் செங்கல் ஆகுது, அதை எப்படி நம்ம வீட்ல ஒரு கல்லா நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த செங்கல் மூலமா அந்த பஞ்சபூதங்களும் அதுல இருக்குங்கும்போது, நம்ம உலகத்துல இருக்க எல்லா பொருட்களிலேயுமே அந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது இருக்குது. நீரில் நினைவுகள் பதிந்து இருக்கும். அந்த அது வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றார். அந்த மாதிரி நீர்ல இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க நீரெல்லாம் சிறுநீரகத்துல அதிகமா இருக்கிற உறுப்புங்கிறதுனால, அந்த சிறுநீரகத்திலும் அந்த நினைவுகள் வந்து பதிந்து போய்விடும். அதனால இத நம்ம யோசிக்கணும். நம்ம உடம்பு சரியில்ல, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அத யோசிக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ம இதே போல இன்னொரு கதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அன்னதானம் கொடுக்கிறவங்க, அ கொ தெரியாம அந்த கருடனுக்கு அந்த விஷம் விழுது. அந்த அன்னதானம் அ சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்க மேலயும் குற்றம் கிடையாது. அ தெரியாமல் அதை பகிர்ந்தவர்கள் மேலயும் குற்றம் கிடையாது. ஆனா இன்னொரு முறை அந்த அன்னதானம் பண்ணும்பொழுது, அங்க போனீங்கன்னா அத பார்த்து சாப்பிடுங்க. அங்க அது சாப்பிட்டாலும் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் குறை சொல்கிறார் இல்லையா? அவர் மேல தான் அந்த பாவக்கணக்கு எழுதப்படுகிறது. அதனால நம்ம மற்றவர்கள மதிப்பிடுறோம் அப்படின்றபோது, நம்மளையும் நாமும் மதிப்பிடப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அந்த மாதிரி நாமும் மதிப்பிடப்படுகிறோம்ங்கிறத உணர்ந்துக்கணும். நம்ம மற்றவர்களுக்கு அறிவுரையாக அ உங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு உடம்புலனா கூட, உங்களுக்கு இந்த உடல் பிரச்சனை வரலாம், அந்த பிரச்சனை வரலாம், டாக்டர் கிட்ட போங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு ஃப்ரீ அட்வைஸ்ங்கிறது எல்லா விஷயத்திலயும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த மாரி கொடுக்கறது கூட ஒரு தவறான அ விஷயம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஹெல்த்தி மைண்டி ஹெல்த்தி மைண்ட் ஹேஸ் ஹெல்த்தி பாடி அப்படிங்கிறத சொன்னாங்க. உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்குது, ஆரோக்கியமாக இருந்தால் அந்த மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமா இருக்கும்போது அந்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். தமிழ்வாணன் அவர்களுடைய இயற்கை வைத்தியம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல நிறைய விஷயங்கள் இயற்கை வைத்தியத்தை பத்தி ஆதாரத்தோடு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. தொடர்ந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு முடிவு பண்ணணும். எப்படி ஒரு கொரோனா வைரஸுக்காக ஒரு
தடுப்பூசி வரும்போது அத நம்ம போட்டுக்கணுமா, வேணாமா அப்படிங்கிறதும் போட்டுக்கிறோமா, அதனால் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் யோசிச்சு நம்ம முடிவு எடுக்கணும். இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அ உ உடம்பார் அழியில் உயிரால் அழிவர் அப்படிங்கிறத திருமந்திரம் சொல்றாங்க. உடம்பால அழிஞ்சு போனா உயிராலயும் அழிவாங்க. அதனால நம்ம உடம்பை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதனால உடம்பு அப்படிங்கிறத வளர்த்தால் தான் உயிரும் சிறப்பாக இருக்கும். அதனால இந்த உடம்பு, மனம் இது எல்லாமே ஒன்றிணைந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதற்கு தகுந்தால் போல் நம் வாழ்வியலை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மஞ்சு பார்கவி அவர்களுக்கு நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் மல்லி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு மஞ்சு பார்கவி அவர்கள் வந்து ஆரோக்கியம் அத்தியாவசியம்ங்கிற தலைப்புல நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆரோக்கியம்ங்கிறத வந்து உடல் சார்ந்து மட்டும் இல்லாம நம்மளுடைய மனம் சார்ந்து எந்த அளவுக்கு வந்து உடல்ல ஆரோக்கியம் வந்து அது பிரதிபலிக்குது அப்படிங்கிறதும், நீரை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. அது மிசாக்கோ சைட்டோ அவருடைய ஆய்வை பத்தியும் சொன்னாங்க. ஏன்னா நீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதுலயும் சொல்லுவோம், நம்ம எல்லா மதங்கள்லயுமே வந்து பிரசாதமா கொடுக்கப்படுறதும், ஒரு கோபம் வந்தா கூட சொல்லுவாங்க, உன் வீட்ல வந்து தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். அது வந்து ஒரு கோபமா சொல்ற வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு புரிதல் இருந்தது. ஆனா இப்போ ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படி பதிவாகுது, நம்ம சொல்ற ஒவ்வொரு நம்மளோட உணர்வு நிலைகள் வந்து அந்த நீர்ல வந்து பதிவாகுது அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் கொடுத்தாங்க. அதேபோல எந்த விஷயத்தையும் கட்டாயப்படுத்தி ஒருத்தவங்கள வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த தடுப்பூசி அத பத்தியும் சொல்லிட்டும், அந்த பாவ புண்ணிய பதிவுகளுக்கு ரொம்ப அழகா ஒரு கதையும் சொன்னாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப அழகா வந்து பாராட்டுறத விட வந்து நம்மளுக்கு மத்தவங்க ஏதாவது ஒரு குறை இப்போ ஒரு 1 மணி நேரம் ஒருத்தங்க பேசுனாங்கன்னா, அதுல வந்து எந்த அளவுக்கு அவங்க நல்ல கருத்துக்கள் பேசுனாங்க அப்படிங்கிறது கவனம் இல்லாம, நம்ம அதுல என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சில பேர் இருக்கையில, அந்த ஏன் அப்படின்னா, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுதான் மற்றவங்ககிட்டயும் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத உணர்ந்து, நம்ம வந்து முடிந்த அளவுக்கு அந்த பாவ பதிவுகள் பண்ணாம, அதுக்கும் ரொம்ப அழகா அந்த கதையே வந்து விடையா இருந்தது. இது சொல்லப்போனா, இதுல என்ன அவங்க என்ன பெரிய பாவம் பண்ணிட்டாங்க? அவங்க வந்து நடந்ததத்தானே சொன்னாங்க அப்படின்னு ஒரு மேலோட்டமா நம்ம வந்து நினைச்சு பார்க்கலாம். ஆனா, அங்க வந்து அங்க அன்னம் பகிர்தல் பண்றவங்க எந்த ஒரு உயர்வு நிலையோட வந்து மற்றவர்களுக்கு அன்னம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண அந்த விஷயத்த வந்து அவங்க ஒரு சாதாரண வார்த்தைகளால வந்து காயப்படுத்தி, அதோட இப்ப அவங்க போகாம விட்டுட்டாங்கன்னா, அதுபோல அது நடக்காம கூட இருக்கலாம். இந்த மாரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம செய்யல இதெல்லாம் ஒரு தப்பா? இதெல்லாம் ஒரு தப்பா? அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்நியன் படத்துல வர கடைசி பண்ற டயலாக் மாரி தான். எல்லாமே இதெல்லாம் தப்பா? இதெல்லாம் தப்புனா, ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பா தான் சேர்ந்து ஒரு எல்லா பெரிய தப்புகளுக்கும் அடிகோலுது. அதேபோல தான் பஞ்சபூதங்கள வச்சு நம்ம உடல் வந்து எப்படி அந்த செங்கல வச்சு அவங்க உதாரணம் சொன்னாங்க. இது போல தான் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா மஞ்சு பார்கவி மேம் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி மேம். மிக்க நன்றிங்க. நன்றிங்க ரேவதி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மஞ்சு பார்கவி அவர்கள் மாதத்திற்கு 2 முறை ஆரோக்கியம் அத்தியாவசியம் தலைப்புல நல்ல சிறப்பா ஒரு விழிப்புணர்வு தர ஒரு உரையாத்தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நல்ல சிறப்பான உரை. அதுல அவங்க சொன்ன அந்த தடுப்பூசி அந்த இதை பத்தி சொல்லும் பொழுது, தடுப்பூசி எதுக்கு போடுறாங்க அப்படின்னு யோசிச்சு இதுல ஒரு வீடியோல பார்த்தேன். தடுப்பூசிங்கிறது வந்து அதை தடுக்கிறதுக்காக ஒன்றும் போடல. அந்த வைரஸை திரும்ப நம்ம உடம்புக்குள்ளதான் போடுறாங்க. அந்த வைரஸை உடம்புக்குள்ள போட்டு அந்த வைரஸை நம்ம கோடிக்கணக்கான செல்கள் வந்து அதை வெளியேற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கு. அந்த செல்களை பழக்கப்படுத்துறாங்க. இந்த மாதிரி வந்தா எப்படி போராடணும் அப்படின்னு சொல்லி செல்களை வந்து பழக்கப்படுத்தி அது ஒரு அந்த செல்களுக்கு சரி இந்த மாதிரி வைரஸ் வந்தா நம்ம இப்படிலாம் சண்டை போடணும் அப்படின்ட்டு அந்த செல்கள்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு முன் எச்சரிக்கையா அது வந்து போராடுற பழக்கத்தை கொண்டு வர்றது தான். நாளைக்கு திடீர்னு அந்த வைரஸ் திரும்ப உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அந்த செல்களுக்கு தெரியும், ஓ இது ஏற்கனவே வந்திருக்குல்ல, ஓ இது வந்துச்சுன்னா நம்ம இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வைரஸை வந்து தடுக்கிறதுக்கு அந்த செல்கள் வந்து போராடுற
பழக்கத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு தான் அந்த தடுப்பூசி அப்படின்னு சொல்லி போடுறது. ஆனா தடுப்பூசி இதற்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சாலே அந்த எந்த வைரஸ் உள்ள வந்தாலும் அது வெளியேற்றுறதுக்கு நம்ம உடம்பு வந்து அழகா செயல்படும். நம்ம அதை விட்டுவிட்டு அந்த வைரஸே வந்து பழக்கப்படுத்திக்கலாம் செல்லுகளை. அந்த செல்லு வந்து திரும்ப வெளியேற்றுறதுக்கு அது பழக்கப்படுத்திக்கிறதுக்காக போடுறதுதான் அந்த தடுப்பூசி. இது வந்து அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 1970லயே நம்முடைய ஜியோ போட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டது. நான் இந்த கொரோனா அந்த இதுல வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா கட்டாயப்படுத்துறது தான் ரொம்ப ஒரு ஜனநாயக நாட்டுல அது ஒரு நிறைய பேர் ஊருக்கு போக முடியாம ரொம்ப ஒரு கெட்டன்னு சொல்லுவேன். நான் போடல. ஆனா வந்து கட்டாயப்படுத்தினது வந்து ரொம்ப ஒரு தவறு. ஆக்சுவலா அந்த ப்ரூஃப் இருந்தாதான் நம்ம என்ன எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். ஈவன் ஒரு ஜாபுக்கு போனா கூட அந்த ஹெச்ஆர் கேட்கறாங்க, வேக்சின் போட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. எஸ் ஆர் நோ. நோ போட்டா கிடையாது வேலை. அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இப்ப வந்து என்ன சொல்றாங்க, அதை யோசித்து பார்க்கணும். அதாவது தடுப்பூசி போடுறதுனால ஒரு வைரஸ் வந்து உள்ள வந்து திரும்ப பாதிக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு இது கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா யோசித்து பாருங்க. அந்த நேரத்துல கொரோனா வந்த காலத்துல கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸ், கண்ணுக்கே தெரியாது, ஒரு ஒரு புள்ளியோட ஒரு 1,00,000 மடங்கு சின்னது, ஒரு சாதாரண புள்ளியோட 1,00,000 மடங்கு சின்னதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கிற வைரஸ எப்படி கண்ட்ரோல் பண்றது? கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது உள்ள வர அது எப்படி வேணாலும் வரும். அதுக்கு மாஸ்க் போட்டா தான் உள்ள வராது. அப்புறம் அந்த தெருவுல எல்லாம் அந்த இது கொசு மருந்து அடிக்கிற மாதிரி இது அடிச்சாங்க. அப்புறம் ஏதோ இப்போ பவுடர் எல்லாம் தூவுனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த வைரஸ் வராது அப்படின்ட்டு ஒரு இது. அந்த கையை கழுவுறதுக்கு அவ்வளவு கையை கழுவி ஒரு நல்ல பழக்கம் தான். கையை கழுவுறது, சுத்தமா வச்சுக்கிறது அது நல்ல பழக்கம் தான். ஈவன் நியூஸ் பேப்பரை கூட சில பேருக்கு கழுவி காய வச்சு படிச்சாங்க. இது ரொம்ப ஒரு மூடத்தனமான ஒரு இது. கண்ணுக்கு தெரியாத வைரஸ், கண்ணுக்கு தெரிஞ்ச கொசுவவே வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. கொசுவோட கோடிக்கணக்கான மடங்கு சின்னதா அந்த வைரஸ், அது எப்படி அழிக்க முடியும்? பவுடர் போட்டா இல்ல அந்த மருந்தடிச்சா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ஏதோ நடந்துருச்சு. இனிமேலாவது நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு கதை ஒண்ணு சொன்னாங்க. அந்த இது கருடன் பாம்பை தூக்கி போகும்போது அந்த விஷம் லைட்டா கீழே அன்னதானம் நடக்கிற இடத்துல போட்டு அதுல அந்த கதையை சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. இது ஏற்கனவே பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு டாக்டர்கிட்ட லோன் ப்ரொபோசலுக்காக சும்மா ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தோம். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சரி டாக்டர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோமே, எனக்கு பிபி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சும்மா கையை காமிச்சதுக்கு அவர் பார்த்துட்டு அவரு என்னங்க இவ்வளவு அதிகமா இருக்கு, ஐயோ இவ்வளவு அதிகமா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அப்ப உங்களுக்கு சுகர் இருக்குமே அப்படி இப்படிலாம் கேட்குறாரு. எனக்கு சுகரும் கிடையாது பிபியும் கிடையாது. பட் அவர் சொன்னோன்னே இல்ல சார் எனக்கு பிபி சுகர்லாம் இல்லையே. ஐயோ நீ இது அவ்வளவுதான், நீ எப்படி நீங்க டிராவல் பண்றீங்க, இவ்வளவு அதிகமா வச்சுட்டுலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஒண்ணுமே இல்லையே நமக்கு, ஏன் இப்படி சொல்றாரு. அப்புறம் வந்துட்டேன். ஆனா அங்கிருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வண்டியில வரும்போது யோசிச்சுக்கிட்டே வரேன். ஏன்னா பிபி இருக்குங்கிறா சுகர் இருக்கு, இது பயமா இருக்கு. அந்த ஒரு பய உணர்வு வந்து அந்த மனசுல வந்துருமோ வந்துருச்சோ அப்படின்ட்டு ஒரு இது. அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏது இன்னொரு டாக்டர்கிட்ட போய் சும்மா கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்க போய் சார் இந்த மாதிரி அவரு பார்த்துட்டு நார்மலா தான் இருக்கு அப்படின்ட்டு. அது அந்த கதைக்கு இந்த இந்த நிகழ்வையும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அதாவது ஒருத்தவங்க
நம்ம உடம்ப பத்தி நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒருத்தர் நம்மள சொன்ன உடனே நமக்கு அந்த பயம் வந்துருது. வந்துருமோ? இருக்குமோ? அப்படின்ட்டு. அத உறுதிப்படுத்த இன்னொரு டாக்டர்ட்ட போ வேண்டியது இருக்கு. எல்லாமே அந்த ஜட்ஜ்மெண்ட் அது அந்த கதையோட கரு வந்து அதான் சொன்னாங்க. எதுவுமே நம்ம உடம்ப பத்தி நமக்கே தெரிய நம்மளை விட வேற யாருக்கு தெரிய போகுது? நம்ம உடம்ப பத்தி நமக்கு தான் நல்லா தெரியும். இன்னொருத்தவங்கள சொல்றத வச்சும் நம்ம தெரியாது. நம்ம டாக்டர்ட்டே போனாலும் முக்காவாசி தகவல்கள நம்மகிட்ட தான் வாங்குறாங்க. என்ன சாப்பிட்ட? என்ன செஞ்ச? என்ன எல்லாமே அது நமக்கே தெரியும். இதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். அதனால ஒருத்தவங்க பயமுறுத்தி அதுல தான் அந்த அந்த பயத்திலேயே சில பேர் உண்மையிலேயே பிபி இருந்தா கூட வந்துரும் போது. நம்ம கொஞ்சம் தைரியமா இருந்ததுனால நமக்கு அது கொஞ்சம் கம்மியா இருந்தது இல்ல. அந்த நிகழ்வ நான் பொருத்தி பார்த்தேன். நல்ல உரை, நல்ல விழிப்புணர்வு, இயற்கை மருத்துவம், இயற்கை வழியா நம்ம எதுவா இருந்தாலும் இயற்கை வழியா நம்ம பண்றது ரொம்ப சிறப்பு. நன்றி நன்றி பார்கவி அவர்களே. நல்ல ஒரு அற்புதமான ஒரு உரை. உங்களுடைய வருகைக்கும், உங்களுடைய உரைக்கும் நல்ல நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் வாய்ப்புக்கு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. காசி ஆறுமுகம், வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதில் நம்மளுடைய அந்த உடல் நலன் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா நம்ம மனநலனை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக அதுதான் உண்மை. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்திலே வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா இந்த மனதை வந்து மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருந்தது. என்னன்னா ஊடகத்து மூலமாக வந்து மக்கள் மனதில் போயிட்டு அந்த கொரோனா பற்றிய தாக்கத்தை அதிகமாக விதைச்சாங்க. உண்மை சொல்ல போனால் வைரஸ் தாக்கத்தை விட அந்த ஊடக தாக்கம் தான் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான நோயாளிகளை உண்டு பண்ணுது. ஆனால் அந்த ஊடக தாக்கம் இல்லாத கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கொரோனா தாக்கம் வந்து இல்லை. அதுதான் உண்மையான ஒரு இது. ஏன்னா அவங்க அதை நினச்சே வந்து நம்மளுக்கு இது கொரோனா தானா அப்படின்னு நினச்சி ஏகப்பட்ட பேர் ஃபீல் பண்ணியே பாதி பேர் அந்த டெஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு அந்த கொரோனா கன்ஃபார்ம் ஆகி இதாக ஆயிடுச்சு. அதில் இருந்தே வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளேயே வந்துட்டு தயார்படுத்திட்டாங்க. அப்போ நம்ம மனசை வந்து திடமாக வச்சுருந்தோம்னா அந்த கொரோனாங்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த மைண்டே போயிருக்காது. கொரோனா வந்திருக்குமோ அப்படிங்கிறது. இன்னும் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா அந்த மெய் ஞானம் பற்றி சொன்னாங்க. உண்மையிலே வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு மெய்ஞானம் தேடுதல்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்போ நாம வந்து அதை மெய்ஞானத்தை எப்படி இது பண்ணோம்னா நம்ம அது வந்து முதல்ல வந்து எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த இது உண்மைதானா? ஒரு தடுப்பூசியை வந்து ஒன்று தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தோன்னா அந்த தடுப்பூசிக்கு நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும். ஏன்னா ஒரு தடுப்பூசியே இப்போ செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அது 12 வருடங்களாவது அதை ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் அந்த தடுப்பூசி ஒன்று தயாரிக்க 12 வருடங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சமீபத்திய தடுப்பூசிலாம் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து நமக்கு வந்து செலுத்தப்பட்டுச்சு. அப்போ அதிலே வந்து நம்மளுக்கு வந்து யோசிக்கணும். ஏன்னா ஒரு வைரஸு அது வந்து புதுசாக வந்த வைரஸுக்கு ஒரு தடுப்பூசி செய்கிறாங்கன்னா முதல்ல வந்து அதுக்கு ஆய்வுபடுத்தணும்னா அது இவ்வளோ வருஷ காலங்கள் வந்து மனித உடம்புல தங்கி இருந்துச்சுன்னா என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு சந்தைக்கு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வருது அப்படிங்கிறப்ப அது யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம தடுப்பூசிக்கு மேலே ஒரு இது வந்திருக்கும். அது போக வந்து அதனோட தடுப்பூசி போட்டால் கொரோனாவோட வைரஸை வந்து கட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஒரு இதுவும் அந்த தடுப்பூசி தயாரிக்கிறவங்க சொல்லலை. இதுக்கு நிச்சயமாக இது கட்டுப்படுத்திடும் அப்படிங்கிறது யாருமே வந்து அந்த கமிட்மெண்ட்டும் நம்மளுக்கு தரல. இருந்தாலும் நம்ம என்னன்னா தடுப்பூசி போடுறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பின்னாடி இப்போ அதுக்கான இதெல்லாம் வருது. நம்ம தடுப்பூசி போட்டோம்னா பக்க விளைவுகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு வந்து என்னன்னா ஏற்கனவே ஜிஓ இருக்குது அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. இப்போ அவங்க சொன்னதான் 1970லேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அப்போ வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட மருத்துவ தேவை எல்லாத்தையுமே வந்து
நம்மளோட அடிப்படை உரிமை. அது எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்மளோட அடிப்படை உரிமைகளையும் இருக்கு. ஆனா அதையும் மீறி சில பேருக்கு தெரியாது. இப்ப கவர்மெண்ட் ஜீவோ போட்டாங்க அப்படின்னா உடனே எல்லாருமே வந்து அந்த ஐயோ தடுப்பூசி போடலன்னா நம்மளுக்கு பல சலுகைகளை வந்து அவங்க ஜீவோவா பாஸ் பண்ணாம ஒரு இது மூலமா பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜீவோவா பாஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு ரூல்ஸ் கிடையாது. ஆனாலும் வந்து அது பேச்சு வாக்கில் அதை அப்படியே காத்துல பரவ விட்டாங்க. அது வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அந்த தடுப்பூசியை நோக்கி எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டோம். அது கம்பெனியில இருந்து எல்லாத்துலேயுமே எங்களுக்கும் இந்த ப்ரெஷர் வந்துச்சு. அது வச்சு தான் வந்துட்டு திடீர்னு ஒரு எனக்கு கவிதை தோணுச்சு. ஏன்னா 75 வருட சுதந்திர நாட்டில் ஒரு ஊசி உணர்த்தி விட்டது நாம் அடிமை என்று அப்படின்ட்டு. அப்போ இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எதுக்கான ஒரு இது நம்மளுக்கு வந்து சுதந்திரம் உண்மையிலே இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஏதாவது ஒன்று ஜீவம் வந்துடுச்சுனாலே இல்லை ஏதோ ஒன்றுனே நம்ம வந்து ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்வியல் தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது நம்மளுக்கு வந்து அன்னைக்கு கூட வந்துட்டு ஐயா கல்லை ஜெயராமன் ஐயா சொன்னாரு நம்ம திறந்த வெளி கைதிகள் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டம் இருந்துச்சு. ஊரடங்கு ஒரு சில நல்ல பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாலும் ஏன்னா நம்ம 2 விஷயத்தை எடுத்துக்கணும். அந்த ஊரடங்குல வந்து நம்ம மரபு வழி நோக்கியே நம்ம பயணப்பட்டோம். ஆனா குறிப்பா வந்துட்டு ஒரு சில பேர் அந்த யோசிச்சவங்க எல்லாமே வந்து அந்த மரபு வழி மருத்துவங்கள் எல்லாமே வந்து அந்த நேரத்துல நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அந்த கபசுர குடிநீருங்கிறது அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும். இது 2 விஷயத்த அந்த ஊரடங்குல நம்ம கத்துக்கிட்டோம். ஒண்ணு வந்து அதுதான் மெய்ஞானம் தேடுதல்ங்கிறது. ஒண்ணு வந்து நம்மளோட மெய்ஞானம் மூலம் வந்து நம்ம ஒரு மரபுவழிய நோக்கி போனோம். இன்னொன்னு வந்து என்னன்னா, தடுப்பூசிய பத்தி போனது. இந்த 2 இதுவுமே இன்னைக்கு வந்துட்டு இவங்க சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாரி அந்த இயற்கை மருத்துவங்கிறது தமிழ்வாணன் ஐயா எழுதின புத்தகத்த பத்தியும் இன்னைக்கு அவங்க சொன்னது ரொம்ப நல்ல மகிழ்ச்சியானதா இருந்தது. நிச்சயம் இந்த உரை வந்து ஒரு அனைவருக்கும் ஒரு சிறந்த உரையா இருக்கும். நன்றி. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. முக்கியமா ஒரு தடுப்பூசி கொண்டு வரணும் அப்படின்னா அதுல நிறைய படிநிலைகள் இருக்கு. சொன்ன மாதிரி 10 வருடங்கள் கூட ஆகலாம். 100 பேருக்கு முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா 1000 பேர், 10,000 பேர் இப்படி அதிகரிச்சுட்டே போகணும். அதுக்கு நீண்ட காலம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதையும் தாண்டி நீங்க சொன்ன கவிதை ரொம்ப அழகா இருந்தது. நம்ம சுதந்திர நாட்டில் நம்ம இன்னும் ஒரு சுதந்திரமாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து. நிச்சயமா நம்ம பல விஷயங்கள்ல இப்போ அருள் சேவியர் சார் சொன்ன மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிபி இருக்குமோ அப்படி இந்த மாதிரி நிறைய விளம்பரங்களோ இல்ல அது சார்ந்த விஷயங்கள் இல்ல உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போதோ இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம நிச்சயமா அதுக்குள்ள சிறைப்பட்டு போகுவோம் அப்படிங்கிறதுதான் உண்மை. அதுக்கு நம்ம சுயமா சிந்திக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நர்மதாம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நர்மதாம்மா. ஜென் சௌந்தரராஜன் சார் வணக்கம். நீங்க பேசலாம். நர்மதாம்மா நீங்க பேசுங்க. கொஞ்சம் பயணத்துல எடுக்க முடியாத சூழ்நிலையா இருந்துச்சுன்னா ரொம்ப நன்றிங்க. நான் ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா நீங்க பேசுறது நம்ம ரொம்ப தளத்துல கம்மியா உள்ளவங்க கேக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான உரையா இன்னைக்கு இருந்தது. ஒவ்வொருத்தரும் சொன்னதுமே மஞ்சு பார்க்கவியோட உரை ரொம்ப அற்புதமா இருந்தது. மனசை பத்தி நிறைய தகவல் கொடுத்தாங்க. அது போல நம்ம அம்மா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா தொழில அவ்வளவு ஒரு உன்னிப்பா கவனிச்சிருக்கிறாங்க. நிச்சயமா நான் கூட அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சேனான்னு இல்லை. அவங்க அவ்வளவு ஒரு இதா பஞ்சபூதத்தை அதுக்குள்ள ஒரு செங்கலுக்குள்ள அடக்கி கொண்டு சொன்னது. அதே போல சேவியர் சாரும் சரி, நம்ம காசி தம்பியும் சரி, அவ்வளவு அற்புதமான உரையை கொடுத்தீங்க. உங்களோட இதுவும் நிறைய நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருந்தது. நிச்சயமாக தோழரே, நானும் எங்க வீட்லயும் வந்து நம்ம ஊசி போட்டுக்கல அப்படின்னா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. நான் பெருமாளை ரொம்ப கும்பிடுறது நம்ம தளத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். பரவாயில்ல, ட்ரெயின் இறக்கி பரவாயில்ல, பெருமாளை தரிசிக்க விடாட்டி பரவாயில்ல, நம்ம யாரும் தடுப்பூசி போட்டுக்க வேண்டாம், இந்த ஊர்ல இருந்து நம்ம விலைக்கே வச்சிட்டாலும் பரவாயில்லன்னு என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நாங்க கெஞ்சி போராடி தடுப்பூசியே போடுறதுக்கு விடல. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமா தான் நாங்க நினைக்கிறோம்.
இப்போ போட்டுட்டு எல்லாத்துக்கும் எவ்வளவு ஒரு உபாதைகள் வந்துட்டு இருக்கு. அது இயற்கை மருத்துவத்துல எல்லாருமே குணமாயிட்டு இருக்காங்க. நிச்சயமா குணமாயிக்குவாங்க. இது மூலியமா நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. நம்ம காசி ஆறுமுகம் தம்பி சொன்னது போல கொரோனாக்கு அப்புறம் குடும்ப ஒற்றுமை நிறைய வந்துச்சு. எல்லா வீட்ல இருந்து இப்பவுமே நிறைய பேர் வந்து வீட்ல இருந்துதான் அவங்களோட பணியை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா குடும்ப ஒற்றுமையே நிறைய வந்துச்சு. அந்த நேரத்துல யாருமே வெளியில போகாம இருக்கிறப்போ குடும்பத்தை ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க, பார்த்துட்டாங்க. அதுவும் ரொம்ப ஒரு இதா இருந்தது. ஆஹ் ஆஹ் மஞ்சு பார்க்கவி சொன்னது போல எங்களுக்கு அவனாசி பக்கம்தான். ஆயிரங்காலத்துக்கு முன்னாடியே கட்டின கோயில் அது. அந்த கோயில்ல குழந்தை உருவானதுல இருந்து பிறக்கிற வரைக்கும் எப்படி எப்படியெல்லாம் அவங்க வளர்ச்சி இருக்கும்னு அந்த காலத்திலேயே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அத அற்புதமா இருக்கும். யாராலும் போக முடிய சந்தர்ப்பம் உள்ளவங்க நிச்சயமா அத போனீங்கன்னா அதை நீங்க பாருங்க. நன்றிங்க கண்ணா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம தளம் வந்து என்னன்னைக்குமே வந்து அற்புதமான உரையை கொடுத்துட்டு இருக்குது. காலை பொழுது எல்லாத்துக்கும் நல்லதாவும் இருக்கு. நன்றி கண்ணா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம் இருந்தாலும் நான் கும்பிடுற பெரும்பாலும் பண்ணறியத்தை என்னன்னைக்கு உங்களுக்கு துணை இருக்குதுங்கண்ணா. நன்றிங்கண்ணா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஜென் சவுந்தரராஜன் சார், வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். நான் சவுந்தர் பேசுகிறேன். ஒரு அருமையான விஷயத்தை எடுத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. மஞ்சு பேசுனது கேட்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, லேட்டாக தான் வந்தேன். இந்த தடுப்பூசிங்கிற விஷயம் வந்து நீ சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு கொடுமை, தவிர்க்க முடியாத கொடுமையாக இருந்ததை உணர்ந்தேன். இந்த தடுப்பூசினால இறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறத என் கண் முன்னாடி பார்த்தேன். விவேக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இன்னுமே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதாவது ஒரு மிக முக்கியமாக பலவீனமாக இருக்கக்கூடிய சூழல்ல தடுப்பூசி போடும்போது அதே அவங்க உயிருக்கு எமனாகிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டேன். இன்னும் என்னோட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன சொன்னோம்னா, நம்ம சுதந்திரமான ஒரு நாட்டில் இருக்கோம், சுதந்திரமா இருக்கோங்கிறதெல்லாம் ஒரு பொய். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே நாம் யாருக்காக அடிமையாகத்தான் இருந்தாக வேண்டிய சூழல் இருக்கும். இதுல என்ன சொல்ல போனேன்னா, திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, நாமாருக்கும் குடியெல்லாம் நமனுக்கும் அஞ்சோம். அதாவது குடின்னு சொன்னாலே அடிமைன்னு தான் அர்த்தம். ஒரு அரசனுக்கு கீழே இருந்தா அரசனுக்கு அடிமை, ஒரு அரசுக்கு கீழே இருந்தா அந்த அரசுக்கு நம்ம அடிமை. எப்படி பார்த்தாலும் நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு மனிதன் முழு சுதந்திரமா இருக்கணும்னா உயிருக்கு அஞ்சாதவனாக, அவன் நினைச்சதை செய்யறவனாக இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரசுக்கு எப்பவுமே நம்ம கட்டுப்பட்டவங்க தான். அதோட இதை மீறிட்டு நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த அரசும் கார்பரேட்டும் சேர்ந்துட்டு செய்கிற செயல்கள் வந்து எப்பவுமே அவ்வளவு நியாயமாக மக்களுக்கு ஆனதாக இல்லைங்கிறது தான் நம்ம வருத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான நிலை. இன்னைக்கு கார்பரேட் கையில தான் அரசே இருக்கு. அப்போ அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாப வெறி தான் அவங்க மூளையில நிறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கிறது இல்லை. அதனால இந்த அறிவியலும் இந்த பணபலமும் இந்த அதிகார பலமும் நம்ம வச்சு காசாக்குறது மட்டும்தான் அவங்க குறிக்கோளா இருக்க ஒழிய மக்களுக்கு சேவை செய்யறதுல இல்லைங்கிறதுனால தான் உலகம் இன்னைக்கு இந்த நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கு. இதுல இருந்து மாறணும்னா ஆட்சியில இருக்கவங்க அன்னைக்கு அசோகன் இருந்த மாதிரியான மக்கள் நலன் பேணுபவர்களாக கார்பரேட்டும் அரசு இருக்கும்போது தான் நம்ம ஒரு நல்ல அடுத்த உலகத்தை இனி வர நல்ல நிலைக்கு கொண்டு போக முடியும். நல்ல நிலைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு அறிவியலும் எல்லா வசதியும் நமக்கு இருந்தாலும் இன்னும் ஏன் இப்படி இருக்குதுன்னா எல்லாமே இந்த கார்பரேட்டோட திங்கிங் தான். அவங்களோட திங்கிங் எப்பவுமே தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டு மக்களை பற்றி கவலையே படாம பணம் சம்பாதிக்கிற ஒரு போட்டியில போராட்டத்துல இந்த உலகத்தையே கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து மாறணும்னா நம்ம ரொம்ப விழிப்பா இருக்கணும். கார்பரேட்டோட இந்த ஆதிக்கம், இதுக்கு அரசு துணை போறது, இதுதான் உலகம் முழுசு நடந்துட்டு இருக்கு. சில நாடுகள்ல அதிகமாகவும் சில நாடுகள்ல கம்மியாகவும் இருக்கு. இதனுடைய தாக்கம்லாம் இல்லாம இருக்கக்கூடிய இடம்னா அங்கங்க அந்த மலைப்பகுதிகளில் மக்கள் இருந்தாங்க. அவங்க ரொம்ப இயற்கையான வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்த கூட இப்ப விட்டு வைக்காம அங்கேயும் இவங்களோட டாமினேட்டிங் ஜாஸ்தியாகி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது ஒரு சோகமான ஒரு உண்மை. இதுல இருந்து வெளியே வந்து ஒரு நல்ல ஆட்சி, நல்ல மனம், கார்பரேட்டுக்கான இந்த இதெல்லாம் ஒரு நல்ல ரீதியா இருக்கணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். இயற்கை வைத்தியம் பற்றி நம்ம சொன்ன மாதிரி அந்த காலத்துல இருந்து இதை காந்தி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்ததுல காந்தியோட பங்கு அதிகமா இருக்குது. தமிழ்வாணன் அதை பற்றி பேசியிருக்காரு. சாமிநாத சர்மா அப்படிங்கிறவர், புதுக்கோட்டை சாமிநாத சர்மா இதை புத்தகம் எழுதி அந்த காலத்திலேயே கொண்டு வந்தாரு. இன்னும் நிறைய பேர் இயற்கை வைத்தியத்துக்காக செய்திருக்கிறாங்க.
நிறைய பேருக்கு இயற்கை வைத்தியத்துக்கும் நாட்டு வைத்தியத்துக்கும், அதாவது சித்த வைத்தியத்துக்கும் இயற்கை வைத்தியத்துக்கும் வித்தியாசம் தெரியாம கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறாங்க. இது வேற அது வேற. இயற்கை வைத்தியம்ங்கிறது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி இருக்கும், மருந்தே வேண்டாங்கிற மாதிரி இருக்கும். சித்த வைத்தியம்ங்கிறது பலவிதமான மருந்துகள், மூலிகைகள், அதோட சப்போர்ட்டு நமக்கு தேவைப்படும். தேவையான இடங்கள்ல சித்த வைத்தியத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா சித்த வைத்தியத்தை மட்டும் நம்பி இல்லாம நம்ம இயற்கை வைத்தியத்துல இருந்து நோயே வராம வச்சுக்கிறது தான் சரியான வழியாக இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று சித்த வைத்தியத்தில் என்ன அப்படின்னா, நல்ல மூலிகைகளை நிறைய கண்டறிஞ்சு வச்சிருக்கிறாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சக்தி வாய்ந்த பல மூலிகைகளை அவ்வளவு அழகா அந்த காலத்திலேயே தேடி பிடிச்சி ஒவ்வொரு குணத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சித்த வைத்தியம் எப்பவுமே பாசிட்டிவ் சைட்ல இருந்து போகும், அலோபதி நெகட்டிவாக வரும். அதாவது அதனால தான் அதோட எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு நான் பார்ப்பான். இவன் சித்தால நம்மலாம் பார்க்கும்போது ஒரு உணவு கொடுத்தா இது எந்த அளவுக்கு நமக்கு நல்லது செய்யுதுன்னு பார்ப்போம். அவன் என்ன செய்யறான், இது எந்த அளவுக்கு உடம்பை கெடுக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் கொண்டு வரான். நெகட்டிவான அது ஒரு வைத்தியங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க சார். உங்களுடைய நீண்ட நாள் கழித்து நீங்கள் கலந்துகிட்டதும் உங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சதற்கும் மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஜெயராமனையா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆரோக்கியம் பற்றிய அம்மா இன்றைக்கு எடுத்து வைத்த கருத்துக்கள் அனைத்தும் இன்றைய தேவை கட்டாயமாகிறது. இயற்கை வைத்தியம் மற்றும் அதை பற்றியெல்லாம் சொன்னார்கள், மிக சிறப்பாக சொன்னார்கள். அறிவியல் பூர்வமான வழிகளாகவும் அது கதைகள் மூலமாகவும் கருத்துக்களை எடுத்து பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆரோக்கியம் என்பது உடல் வலிமை, மன வலிமை இரண்டும் சேர்ந்தது. உடல் வலிமை அது இன்றைக்கு அது பல்வேறு விதமான உடற்பயிற்சி, அது மாதிரி அந்த உணவு பழக்க வழக்கங்கள், அது மூலமாக அதை கட்டுப்படுத்திக் கொள்வது. மன வலிமை என்பது நல்லதை பேசி நல்லதை செய்து ஒழுக்கம், இவைகள் மூலமாக மனதை வலிமைப்படுத்திக் கொள்வது. இதிலே கூடுதல் சேர்க்கையாக மனம் மகிழ்வுக்கு சிரிப்பு, மனம் மகிழ்வாக இருக்க வேண்டும். அந்த மன அமைதியாக, மன மகிழ்வாக, சிரிப்பாக, சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் நம்மிடையே அதிகமாக உருவாகும் என்பது அறிவியல் பூர்வமாகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. அது நிறைய இன்றைக்கு சமுதாயத்துல பார்க்கவே முடியல. அது யார்கிட்டயாவது இன்னைக்கு நண்பர்கள்ட்டையோ அல்லது உறவினர்கிட்டயோ வெளியில நம்ம இன்னைக்கு யாராவது போய் கேட்கும்போது கூட, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, ஏதோ இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதை சொல்லி பாருங்க, தனக்குத்தானே ஒரு உற்சாகம் வரும். அது வியாதிகள் இருப்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள். இது இயற்கையாக பார்த்து கொண்டிருக்கிற இன்னைக்கு நடைமுறை சமுதாயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வியாதிகள் இன்றைக்கு இயற்கை வைத்தியத்தை பற்றி சொன்னார்கள். அப்போதெல்லாம் நாங்கள்லாம் சிறுவனாக இருந்தபோது இதெல்லாம் இந்த டாக்டர்கள், மருத்துவர்கள் இங்கே பிற தனியார் மருத்துவமனைகள்லாம் பார்த்ததே கிடையாது. ஏதோ ஒரு 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 நகர்ப்புறங்களிலே ஒரு அரசு ஆஸ்பத்திரி இருக்கு. அங்க அந்த முதுமையின் காரணமாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வராங்களே ஒழிய மற்றபடி வியாதிஸ்தர்களை அங்க பார்க்க முடியாது. அப்போதெல்லாம் இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க ஊர்ல நான் கிராமத்துல ஓடி ஆடி விளையாடும் போது அல்லது ஏதாவது அடிபட்டு விட்டாலோ எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாம் அதுக்கு ஒரு கரித்துண்டை அதை எடுத்து அதை இழைச்சி அந்த கரித்துண்டை அந்த புண்ணு மேல வைப்பாங்க. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அதை ஆறி போயிடும், வளைஞ்சு போயிடும். அதே மாதிரி சாதா மண்களை தெளித்து அதை எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மற்றபடி எல்லாமே இயற்கையா வைத்தியம் தான். வயிறு வலி இருக்குதா, வயிற்றுல இருக்கிற பூச்சிகள் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்குன்னு ஒரு எலுமிச்சம்பழத்துல ஒரு மருந்து கொடுப்பாங்க. அது வழியா அது போயிடும். அதுக்கப்புறம் ஆரோக்கியமே இருப்பாங்க, ஆரோக்கியமா இருந்தோம். ஆனா இன்றைக்கு அது சமுதாயத்துல இன்னைக்கு அது ஒரு கேள்விக்குறியாகவே ஆகிவிட்டது. இன்றைய காலகட்டம் இன்றைக்கு எந்திர வாழ்க்கை, உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய நேரமின்மை என்பது
நேரமின்மை, அதற்கான உந்துதல் இல்லை, முயற்சிகள் இல்லை என்பது சமூகத்தில் பதிவிடப்பட்ட ஒன்று. அது இன்றைக்கு செயற்கையாக இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் வந்து ஒரு காலத்துல இந்த கேன்சர், புற்றுநோய், ஹார்ட் அட்டாக் என்கிற அந்த வியாதிகள்லாம் அதெல்லாம் பெரிய இது, அதெல்லாம் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு குழந்தைகளுக்கு உட்பட ஹார்ட் அட்டாக்கு, சுகர், சர்க்கரை வியாதி என்பதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமாக எல்லா பருவத்திலையும், குழந்தை பருவத்திலிருந்து முதியோர் வரைக்கும் இன்றைக்கு வியாதிகள் சங்கமித்து விட்டது என்பதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற யதார்த்தம். ஆனால் அதற்கெல்லாம் மீண்டும் ஒரு இயற்கை சூழலில் நாம் சென்றாக வேண்டும் என்பதைத்தான் இதை நமக்கு உணர்த்துகிறது. அதற்கு அம்மையார் அவர்களுடைய இந்த கருத்துக்கள் ஒரு உந்துதலாக இருக்கும். அந்த வகையில அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். இன்று நம்மிடையே உரையாற்றி சென்ற அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி அம்மா அவர்கள் இயற்கை மருத்துவம் தொடர்பான ஒரு அற்புதமான உரையை நம்மிடையே நிகழ்த்தி சென்றார். நான் இப்பொழுது என்னுடைய சொந்த கிராமத்தில் பாண்டிச்சேரிக்கு அருகே ஒரு இயற்கை சார்ந்த, அதாவது மூங்கில் மரம், அதுக்கப்புறம் காடுகள், அதை ஒற்றி கழிவெளி என்று சொல்லக்கூடிய அந்த கடல் முகத்துவாரம், போட், இது மேல அமர்ந்து கொண்டு இயற்கை சார்ந்த சூழலில் உங்களோட உரையாடி கொண்டிருக்கிறேன். அம்மா இந்த இயற்கை மருத்துவம் தொடர்பாக அவர்கள் ஆற்றிய இந்த உரையிலே நம் உடலை ஆரோக்கியமாக எப்படி வைத்துக் கொள்வது, தேவையற்ற மருந்துகளை உட்கொண்டு உடல் உறுப்புகளை கெடுத்து கொள்ளாமல் நாம் இயற்கையாகவே உடற்பயிற்சி போன்ற பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி ஒரு அற்புதமான உரையை நம்மிடையே நிகழ்த்தி சென்றார். 2-3 கதைகள் மூலமாகவும் சில விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்தார். அதே போன்று இந்த வாய்மை சொல்றீங்க, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்ற வள்ளுவருடைய குரலுக்கு ஏற்ப ஒரு கதை நம்மிடையே சொல்லி சென்றார். நாம் உண்மையை பேசுகின்றோம் என்ற ஒரு சூழலிலே மற்றவர்களுக்கு கெடுதல் உண்டாக்கக்கூடிய உண்மையாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கக்கூடாது என்பதை கதையின் மூலம் நமக்கு எடுத்து சொன்னார். இன்றைய தொழில்நுட்ப காலகட்டத்திலே பல கருவிகள், மருத்துவம் சார்ந்த நிறைய கருவிகளை உற்பத்தி செய்துவிட்டு அதை மனிதர்கள் மீது ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு சூழல் நிலவுகின்றது. அந்த சூழலில் இருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் தினசரி உடற்பயிற்சி போன்ற நல்ல பல செயல்களை செய்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பு சகோதரி அவர்கள் நிகழ்த்திய உரை நமக்கு எல்லோருக்கும் பயனுள்ள வகையிலே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். மஞ்சு பார்கவி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம். வாழ்த்துக்கள் தெரிவித்த விஜயகுமாரி அம்மா, ரேவதி சகோதரி மற்றும் நம்முடைய உரையை சுருக்கமாக எடுத்து கூறிய கற்பகவள்ளி சகோதரி, தடுப்பூசி பற்றி இன்னும் ஆழமான கருத்துக்களை எடுத்து கூறிய அருள் சேவியர் சகோதரர் காசி ஆறுமுகம், அதை உள்வாங்கி அது திரும்ப சொல்றத கேட்கறதுக்கு ஒரு ஆனந்தம் வருது. அவ்வளோ தூரம் உள்வாங்கியிருந்தாங்க எல்லாருமே. நர்மதா அம்மா மற்றும் ராமச்சந்திரன் ஐயா அனைவருக்கும். அதே போல புதிதாக ஒரு ஐயா வந்திருந்தாங்க, அவங்க பேர் சொல்லுங்கம்மா. கற்பகவல்லி. இப்போ புதிதாக ஒரு ஐயா வந்திருந்தாங்க, ஜெயராமன் ஐயா. கடந்த வார சிறப்பு ஜெயராமன் ஐயா, ஜென் சவுந்தரராஜன் ஐயா, அனைவருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த கருத்துக்களை எப்படி உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை மிக நுட்பமாக கவனிக்க ஒரு ஆனந்தம் கிடைத்தது.
அதே போல இந்த தடுப்பூசி பற்றி அருள் சேவியர் சார் சொன்னது மாதிரி அந்த கிருமிகளை உள்ள செலுத்துவது அப்படின்றத தாண்டி அந்த கிருமிகளை பதப்படுத்தி வைப்பதற்கு ஒரு ரசாயனங்கள் அதோடு சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது. அது நம் உடலில் செல்லும் போது வளர்சிதை மாற்றம், மூளையில் ஏற்படக்கூடிய அந்த ஆட்டிசம் போன்ற குறைபாடுகளை நம் குழந்தைகளுக்கு செலுத்தும் தடுப்பூசியின் மூலமாக நடக்கிறது என்பதால் தடுப்பூசி என்பது குழந்தைகள் மேல் செலுத்தப்படும் வன்முறை என்றே ஒரு கட்டுரையும் ஒரு புத்தகமும் எழுதப்பட்டுள்ளது. அந்த புத்தகத்தை பற்றியும் நாம் ஒரு நாள் நிச்சயமாக கலந்துரையாட வேண்டும். கலந்துரையாடி நம்முடைய அறிவை இன்னும் விரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று இன்று நாம் பதிவு செய்த இயற்கை மருத்துவம் புத்தகத்தையும் ஒரு முறை நேரம் கிடைக்கும்போது நம்முடைய வாழ்நாளில் வாசிக்க வேண்டும் என்று அன்பான கோரிக்கையோடு, மற்றும் இங்கு கவனிப்பாளர்களாக சைலண்ட் அப்சர்வர்ஸ் தான் ரொம்ப இன்னும் நிறைய கவனிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்திருக்காது. ஒரு பேருந்து பயணம் அல்லது ஒரு இருசக்கர வாகன பயணம் இது போன்ற பயணங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பில் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. ஒருங்கிணைந்த உடலியல் அது சார்ந்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம உடல் மனம் இரண்டோட ஆரோக்கியமும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. மனம் நல்லா இருந்தா உடல் நல்லா இருக்கும், உடல் நல்லா இருந்தா மனம் நல்லா இருக்கும். அதை சார்ந்து பல கருத்துக்கள், உடம்பை எப்படி பாதுகாப்பது, உடம்பை வளர்த்தினே உயிர் வளர்த்தினேன் திருமூலர் சொல்றது போல நம்ம உடம்பையும் உயிரையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தன் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அன்பு சாருக்கு நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாசிப்பை நேசிப்போம் தொகுப்பில் ஊட்டி ஆனந்த்குமார் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.